அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபீ மஹ்கமி தன்ஸீலிஹில் அஸீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தக்கூன். அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவுடைய மாபெரும் கிருபையினால் இப்படிப்பட்ட இந்த சிறப்பான அமர்வுகளிலே கலந்து கொண்டு அல்லாஹ்வுடைய வேதத்தை பற்றியும் அவனது தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டுதல் பற்றியும் அறிந்து கொள்வதற்காக நாம் ஒன்று கூடுகின்றோம். இப்படிப்பட்ட நல்ல பல பாக்கியங்களை நமக்கு நல்கிய எல்லா அருள்கொடைகளிலும் தலையாய் அருள்கொடையாகிய இஸ்லாம் என்னும் நேர்வழியை நமக்கு நசீபாக்கிய வல்ல ரஹ்மானுக்கு எல்லா புகழும் எல்லா காலத்திலும் பொறித்தானதாகும். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வெகு விரைவாக நாம் எதிர்பார்த்ததை விட மிக வேகமாக நம்மை நோக்கி ரமதான் வந்து கொண்டிருக்கிறது. நாம் ரமதானை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. அவருடைய கிருபையை கொண்டு இன்ஷா அல்லாஹு தஆலா நம் அனைவரும் சிறப்பான முறையிலே வெகு விரைவிலே ரமதானை அடைந்து விடுவோம். வெகு விரைவுன்னு சொன்னால் எப்படி அப்படின்னா, ரமதான் வருவதற்கு இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது? இப்போ ஒரு 2 வாரம் இருக்குது. 3 வாரத்தை விட கம்மியாக இருக்குது. அப்போ 15 நாள் 17 நாள் இருக்குது. அதனால் பரவாயில்ல, நேரம் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு திடீர்னு நம்ம தூங்கி முழித்து அடுத்த நாள் போகும்போது தராவி ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்துருச்சா அப்படின்ட்டு யோசிக்கிற மாதிரி வேகமாக ரமதான் வந்துடும். அது நம்ம நினச்சதை விட வேகமாக வந்துருச்சு. இங்கேருந்து இந்த 15 நாள் எப்படி போவோம்? அதே மாதிரி வேகத்தில் வந்துவிடும். ஆகவே ரமதான் நெருங்குவதற்கு முன்பாக ரமதானுக்கு தயாரிப்பு என்ற அடிப்படையிலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருக்குரானிலே நோன்பு ரமதான் மாதம் சம்பந்தமாக சூரா பக்ராவிலே சில வசனங்களிலே நமக்கு கற்றுத்தருகின்றான். இந்த வசனங்கள் என்ன செய்தியை நமக்கு சொல்ல வருகின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் நமக்கு இருக்குது. அந்த வகையிலே இந்த திருக்குரான் வசனங்கள் என்ன கருத்துக்களை நமக்கு தருகிறது என்பதை ஒரு கோர்வையாக பார்க்கலாம் என்ற அடிப்படையிலே இன்று அந்த திருக்குரான் வசனங்களை, அது சொல்லக்கூடிய கருத்துக்களை நாம் ஒன்றொன்றாக பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ் தஆலா. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த நோன்பு சம்பந்தமான விஷயத்தை திருக்குரானிலே பேசுகின்ற பொழுது நம்ம அனைவருக்கும் தெரியும், நோன்பு கடமை என்பதை எந்த வசனத்தை வைத்து நாம் தெரிந்து கொள்கிறோம்? எந்த வசனம் அது? சொல்லுங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு. அப்போ எல்லாருக்கும் இந்த வசனம் தெரியும். இப்போ நோன்பு எப்படி கடமை அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குரானில் சொல்லி காட்டுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். இது முதல் வசனம். இப்போ இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்லுகின்றான் என்று சொன்னால், நோன்பு என்பது உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது. இதில் குத்திப என்ற வார்த்தை வருகிறது. குத்திப, கத்தப இந்த மாதிரி வார்த்தைகள் கடமை என்பதை குறிப்பிடுவதற்கு திருக்குரானில் அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய ஒரு பரிபாஷையில் உள்ள ஒரு வார்த்தை பிரயோகம். அந்த வகையிலே குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு, உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று விசுவாசிகளே என்று ஈமான் கொண்டவர்களை அழைத்து உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. எவ்வாறு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்பிருந்த சமுதாயங்கள் மீது எவ்வாறு நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதுபோல் உங்கள் மீதும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இதை பற்றி அறிஞர்கள் சொல்லுகின்ற பொழுது சொல்லி காட்டுகிறார்கள். இப்போ நோன்பு என்பது ஒரு புதிதான அல்லது ஒரு கடினமான ஒரு வணக்க வழிபாடு இந்த சமுதாயத்தின் மீது
இந்த சமுதாயத்தின் மீது கடமையாக்கப்பட்ட ஒன்று அல்ல. மாறாக எல்லா சமுதாயங்களும் நோன்பு என்று சொல்லக்கூடிய இந்த வணக்க வழிபாடை செய்துதான் வந்திருக்கின்றன, அவைகள் மீது கடமையாக இருந்திருக்கிறது. இப்படி எல்லா சமுதாயமும் செய்த ஒரு வணக்க வழிபாடாகிய நோன்பைத்தான் உங்கள் மீதும் அல்லாஹ் கடமையாக்கியிருக்கிறான். ஆகவே ஒரு புதிதான கடினமான ஒரு விஷயம் அல்ல அப்படிங்கிற ஒரு கருத்து இதில் இருப்பதை பார்க்கிறோம். அப்போ இதற்கு முன்பாக இருக்கக்கூடிய சமுதாயத்திற்கு கடமையாக்கப்பட்டதை போல் என்று வருகின்ற பொழுது அதில் தஃப்சீரில் நிறைய விளக்கம் சொல்கிறார்கள். அதாவது அவர்களுக்கு எவ்வளவு நாள் கடமையாக்கப்பட்டதோ அது மாதிரி, அவங்க என்ன ஸ்டைலில் பண்ணாங்களோ அது மாதிரி. அப்போ அது முன்னாடி உள்ள சமுதாயத்திற்கு கடமையாக்கப்பட்டதை போல் என்று வருகின்ற பொழுது நோன்பு என்பது ஒன்று கடமையாக்கப்பட்டிருக்கிறது, ஆக அதே மாதிரி உங்களுக்கும் நோன்பு, இப்படி பல அர்த்தங்களை அதில் எடுத்துக்கொள்ளலாம் என்று தஃப்சீர் ஆசிரியர்கள் கருத்துக்களை சொல்வதை பார்க்கிறோம். எது எப்படி இருந்தாலும் பொதுவாக நம்ம விளங்க வேண்டிய அடிப்படை கருத்து என்னவென்று சொன்னால், இதற்கு முன்பாக இருக்கக்கூடிய சமுதாயத்திற்கு கடமையாக்கப்பட்டதை போல நோன்பு நமது சமுதாயத்தின் மீதும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒரு புதிதான ஒரு இபாதத் அல்ல, இது இறைவனை வழிபடக்கூடிய இபாதத்துகளிலே எல்லா சமுதாயத்திற்கும் கடமையாக்கப்பட்ட ஒரு இபாதத் என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். அப்போ அந்த வசனத்தில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். இந்த நோன்பு ஏன் கடமையாக்கப்பட்டிருக்கிறது? ஏன் கடமையாக்கப்பட்டிருக்கிறது? ஏனென்றால் லால்லக்கும் தத்தக்கூன், இதன் மூலம் நீங்கள் தக்குவா உடையவர்களாக ஆகலாம். தத்தக்கூன் என்று சொன்னால் ஒரு விஷயத்திலிருந்து பாதுகாப்பு பெற்றுக்கொள்வது. அப்போ நம்ம எதையெல்லாம் அஞ்சுகிறோமோ அதிலிருந்து பாதுகாப்பு பெறுவது. இப்போ நரகத்தை விட்டு அஞ்சினோம்னா அதிலிருந்து பாதுகாப்பு பெறுவது. இப்படி நமக்கு எந்த நஷ்டமும் வராமல் பாதுகாப்பு பெறுவதையும் இந்த தக்குவா என்ற வார்த்தை குறிப்பிடும். அப்போ நம்ம பொதுவாக முத்தகீன் தக்குவா உடையவர்கள் என்று சொன்னால் இறையச்சம் உடையவர்கள், இறைவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற உணர்வோடு நம்ம செயல்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய கருத்துக்களை இது உள்ளடக்கி இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அப்போ தக்குவா என்றால் என்ன? இதுக்கும் நிறைய விளக்கங்கள் தெளிவுகள் இருப்பதை பார்க்கிறோம். உதாரணமாக இப்போ இன்றைய உரையிலே பெரும்பாலும் இமாம் சாதி ரஹிமஹுல்லா அவருடைய தஃப்சீரில் உள்ள கருத்துக்களை தான் நம்ம பிரதானமாக பார்க்க இருக்கிறோம். இப்போ அவங்க அதில் சொல்லி காட்டுகிறார்கள், தக்குவா என்று சொன்னால் அதில் என்ன விளங்க முடியும் என்றால், இம்திசாலு அம்ரில்லாஹி ஒஜித்தினாபு நஹீஹி, அல்லாஹ்வுடைய ஏவல்களை நடைமுறைப்படுத்துவது, அவனது விலக்கல்களை விட்டும் தவிர்ந்து நடப்பது. அப்போ அல்லாஹ் எதை கட்டளையிட்டானோ அதை செயல்படுத்துவது, எதை தடுத்தானோ அதை விட்டு விலகி இருப்பது. இது தக்குவாவுடைய ஒரு வரைவிலக்கணமாக சொல்லப்படும். இது ஒரு சுருக்கமான இலகுவாக புரியக்கூடிய ஒரு வரைவிலக்கணம். ஏவல் விலக்கல்களை கட்டுப்பட்டு அதன் அடிப்படையிலே வாழ்க்கையிலே நடைபோடுவது என்பது தக்குவாவை குறிப்பிடும். அப்போ நோன்பை பொறுத்த வரைக்கும் இந்த தக்குவாவை பெற்றுக்கொள்வது எப்படி ஒரு பிரதானமான விஷயமாக சொல்லப்படுகிறது என்று சொன்னால், இதில் சொல்லப்படுகிறது நிச்சயமாக நோன்பை பிடிக்கக்கூடிய நோன்பாளி என்பவன் எதையெல்லாம் விடுகிறான்? உணவு, பானம், அதே போல உறவு கொள்வது என்ற 3 விஷயங்களை அவன் நோன்பின் காரணமாக விடுகிறான். இது எப்படிப்பட்ட விஷயங்கள் என்று சொன்னால், அவனது மனசு எப்பொழுதும் இதை நோக்கி ஆசைப்படக்கூடியதாக இருக்குது. அப்போ யதார்த்தமாக ஒரு மனுஷனுக்கு அதிகமாக எதில் ஆசை இருக்குதோ அப்படிப்பட்ட ஆசைப்படக்கூடிய விஷயங்களை நோன்பினால் விடுறான். அது இவர் இந்த ஆசிரியர் என்ன சொல்லி காட்டுகிறார் என்று சொன்னால், இந்த மனதுக்கு விருப்பமான இந்த விஷயங்களை எதற்காக விடுகிறான் என்று சொன்னால், அல்லாஹ்விடம் கூலி கிடைக்கும், அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பிற்காக தனக்கு விருப்பமான இந்த விஷயங்களை அவைகளை செய்வதற்கு ஆற்றல் இருந்தும் தவிர்த்து கொள்கிறான். புரியுதா? அந்த செய்வதற்கு ஆற்றல் இருக்குது. நோன்பு பிடிக்கிற டைமில் என்ன செய்யலாம்? நினச்சா உண்ணலாம், நினச்சா நீர் குடிக்கலாம், அதே மாதிரி ப்ரைவேட்டாக இருக்கும் பொழுது நினச்சா தொடர்பு ஏற்பட்டு கொள்ளலாம். ஆனால் எதற்காக இதை தடுத்துக் கொள்கிறான்? இதை அல்லாஹ்வுடைய கட்டளை என்பதற்காக, இதன் மூலம் இறை நெருக்கத்தை பெற வேண்டும் என்பதற்காக தனக்கு சக்தி இருந்தும் அவன் அதை தடுத்துக் கொள்கிறான். எந்த அடிப்படையில் என்று சொன்னால், அல்லாஹ் அவனது செயல்பாடுகளை எல்லாம் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் என்ற உணர்வின் அடிப்படையிலே. இப்போ இவ்வளோ விஷயத்தை அவர் சொல்லி காட்டுறார். அப்போ அவனுக்கு இயன்ற விஷயங்களை அவன் தடுத்துக் கொள்கிறான். இறைவனிடம் நெருக்கம் ஏற்பட வேண்டும், இறைவனிடம் கூலி கிடைக்க வேண்டும் என்பதற்காக அவனுக்கு அதுக்கு சக்தி இருக்கிறது. ஏன் அதை தடுத்துக் கொள்கிறான் என்று சொன்னால், அல்லாஹு அவனது செயல்பாடுகளை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் என்ற உணர்வு மேலோங்கி இருப்பதனால் இதை தடுத்துக் கொள்கிறான் என்று இந்த முதல் வசனத்துடைய விளக்கத்தை அவர் சொல்வதை பார்க்கிறோம்.
அப்போ அந்த அடிப்படையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதல் வசனத்தில் நோன்பு என்று சொல்லக்கூடிய ஒரு இபாதத் கடமை என்ற விஷயத்தை இந்த இடத்துல சொல்லி காட்டுகின்றார். அப்போ இந்த நோன்பு எப்பொழுதெல்லாம் கடமை என்ற விஷயத்தை பேசுகின்ற பொழுது அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ஐயாமன் மஅதூதாத், ஒரு குறிப்பிட்ட நாட்கள். மஅதூதாத் என்று சொன்னால் எண்ணப்படக்கூடிய நாட்கள். அப்போ இதிலிருந்து என்ன கருத்துக்களை தஃப்சீர் ஆசிரியர்கள் சொல்கிறார் என்று சொன்னால், ரொம்ப கம்மியான நாள், அப்போ ரொம்ப ஈஸியான விஷயம்தான். நோன்பு என்பது ரொம்ப நாள் பிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லை, ரொம்ப கம்மியாக எண்ணக்கூடிய, கைகளால் எண்ணக்கூடிய ஒரு குறிப்பிட்ட அந்த காலம்தான் நோன்பு என்பதாகும். ஆக ஏற்கனவே எவ்வளவு நாள் நோன்பு பிடிக்கணும் என்ற விஷயத்திலே அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், மனிதனுக்கு ஒரு இலகுவை தான் தந்திருக்கிறான். அந்த இலகுக்கு மேலே இன்னொரு அதிகமாக லேசு பண்ணக்கூடிய அடிப்படையில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ஃபமன்கான மின்கும் மரீதன் அவ் அலா சஃபரின் ஃபஇத்தத்தும் மின் ஐயாமின் உஹர். யார் நோயாளியாக இருக்கிறாரோ அல்லது யார் பிரயாணத்தில் இருக்கிறாரோ அவர் இந்த நோன்பினுடைய நன்மையை இழந்து விடக்கூடாது என்ற அடிப்படையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நோன்பு காலத்திலே நோன்பு பிடிக்க முடியவில்லை என்றால், அதற்கு நோன்பு பிடிக்க தடையாக இருக்கக்கூடிய அடிப்படையிலே பிரயாணமோ அல்லது நோயோ அவருக்கு இருக்கும் என்றால், அந்த நோன்பின் நன்மையை இழந்து விடக்கூடாது என்ற அடிப்படையிலே பிறகு எவ்வளவு நாள் அந்த நோன்பு பிடிக்க முடியாமல் போச்சோ அந்த அளவுக்கு என்ன செய்யணும், வேறு ஒரு காலங்களிலே நோன்பு பிடித்துக் கொள்ளலாம், நோன்பு பிடிக்க வேண்டும் என்ற விஷயத்தை அல்லாஹ் இந்த இடத்துல கட்டளையாக சொல்லித் தருகின்றார். ஓ அலல்லதீன யுத்தியக்கூனஹு ஃபிதியத்துன் தஆமு மிஸ்கீன் ஃபமன் தத்தவ்வஅ கைரன் ஃபஹுவ கைருல் லஹு வ அன் தஸூமு கைருல் லக்கும் இன் குன்தும் தஅலமூன். இந்த பகுதியில் என்ன, இந்த வசனத்தை என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், முதல்ல நோன்பு கடமையாக்கப்பட்ட பொழுது எப்படி அந்த கடமை இருந்தது என்றால், யாரெல்லாம் நோன்பு பிடிக்க தகுதியானவர்களோ, நோன்பு பிடிக்க முடிந்தவர்களோ, அவர்கள் நோன்பை பிடிப்பதா அல்லது நோன்புக்கு பதிலாக ஒரு மிஸ்கீனுக்கு உணவு கொடுப்பதா, இந்த ரெண்டு விஷயத்தில் எதை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் என்ற ஒரு வாய்ப்பு அந்த காலத்தில் இருந்தது. அப்போ முதல்ல நோன்பு கடமையாக்கப்பட்ட பொழுது நோன்பு கடமை, அது குறிப்பிட்ட காலம். அந்த நோன்பு அந்த குறிப்பிட்ட காலத்தில் செய்ய முடியாமல் நோய்வாய்ப்பட்டாலோ பிரயாணத்தில் இருந்தாலோ அவங்க என்ன செய்யலாம், வேறு ஒரு நாட்களில் அதை என்ன செய்ய வேண்டும், கதா செய்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் யாருக்கு நோன்பு கடமையாக இருக்கிறதோ, யார் நோன்பு செய்யக்கூடிய அந்த ஆற்றலோடு இருக்கிறார்களோ அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஒரு ஏழைக்கு உணவளிப்பதன் மூலமாக என்ன செய்யலாம், அந்த நோன்பு கடமையை செய்யாமல் இருக்கலாம். நோன்பு கடமையானவர்கள் ஒரு ஏழைக்கு உணவளிக்கணும், இல்லாட்டி நோன்பு பிடிக்கணும். அப்போ அந்த வசதி அல்லாஹ் சொல்லி காட்டின், ஃபமன் தவ்வா கைரன் ஃபஹுவ கைருல் லஹு, யார் அதிகமான நன்மையான முறையில் காரியங்களை செய்கிறாரோ அது அவருக்கு சிறந்தது. அப்போ நோன்பு பிடிப்பது சிறந்தது என்ற கருத்து, அதாவது பொதுவாக இபாதத் செய்வது அதனுடைய நன்மையை பெற்றுக்கொள்வார் என்ற கருத்து இங்கே சொல்லப்படுகிறது. அதற்கு பிறகு அல்லாஹ் தெளிவாகவே அடுத்த வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான், வ அன் தஸூமு கைருல் லக்கும் இன் குன்தும் தஅலமூன். நோன்பு பிடிப்பது என்பது சிறந்ததாக இருக்கிறது உங்களுக்கு, நீங்கள் அதை அறிந்தவர்களாக இருந்தால் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நோன்பு பிடிப்பது சிறந்தது, ஆகவே நோன்பு பிடிக்க வேண்டும் என்று ஆர்வமூட்டக்கூடிய முறையிலே அந்த கடமையை சொல்லி காட்டுவதை பாருங்கள். அப்போ முதல்ல நோன்பு வருகின்ற பொழுது குறிப்பிட்ட நாட்கள், அது பிரயாணத்தில் அதே மாதிரி நோய்வாய்ப்பட்டிருந்தால் அதற்கு சலுகை கொடுக்கப்பட்டு பிறிதொரு காலத்தில் நோன்பு பிடித்து அதை நிவர்த்தி செய்து கொள்ளலாம். அதே வேளையிலே நோன்பு பிடிக்கக்கூடிய தகுதி இருந்தவர்களுக்கு கூட சாய்ஸ், என்ன வாய்ப்பு இருந்துச்சு, வேண்டாம் என்ன செய்யலாம், ஃபிதியாவாக உணவை கொடுத்து கொள்ளலாம் அல்லது நோன்பு பிடித்து கொள்ளலாம். ஆனால் நோன்பு பிடிப்பது சிறந்தது, ஆகவே நீங்கள் அதனுடைய சிறப்பை அறியக்கூடியவர்களாக இருந்தால் நீங்கள் நோன்பு பிடிக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நோன்பை கடமை என்பதையும் சொல்லி, அது குறிப்பிட்ட நாட்கள் என்பதையும் குறிப்பிட்டு, நோன்பு பிடிப்பதை ஆர்வமூட்டக்கூடிய முறையிலே அந்த கடமை வந்திருக்கக்கூடிய அந்த கருத்தை இந்த வசனங்கள் சொல்வதை பார்க்கிறோம். அதற்கு பிறகு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லித் தருகின்றான், ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபிஹில் குர்ஆன். இந்த ரமதான் மாதம் என்பது எப்படிப்பட்டது என்று சொன்னால், இதுதான் திருக்குர்ஆன் இறக்கி வரப்பட்ட மாதம். அதாவது இதுக்கு முன்னாடி ஐயாமன் மஅதூதாத், குறிப்பிட்ட நாட்கள் என்று அந்த இதுக்கு முன்னாடி உள்ள வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டினான். அப்போ இதை அந்த விளக்கம் சொல்லக்கூடிய அறிஞர்கள் நமக்கு சொல்லும்போது சொல்கிறாங்க, அந்த நாட்கள் எவை என்றால் அது ஷஹ்ரு ரமதான் ஆகும். இப்படின்னு என்ன செய்யலாம், அந்த மீனிங் அதனை விளக்கம் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது.
இல்லைன்னு சொன்னால் இதை தனிப்பட்ட ஒரு வசனமாக எடுத்தால் ரமலான் மாதம் எப்படிப்பட்டது என்றால் அதில்தான் திருக்குரான் இறக்கி வரப்பட்டது. அப்போ ரமலான் மாதம் திருக்குரான் இறக்கி வரப்பட்ட மாதம். அப்போ திருக்குரான் இறக்கி வரல இந்த பொதுவான கருத்தாக அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்று சொன்னால் சௌர் ரமதான் அல்லது உன்சில ஃபீல் குரான் ஹுதல் லின்னாசி ஒ பையினாத்தி மினல் ஹுதா, அது மனிதர்களுக்கு நேர்வழி, மேலும் பையினாத்தி மினல் ஹுதா ஒல் ஃபுர்கான், நேர்வழி அதே போல பிரித்தறிவிக்கக்கூடியது, நன்மை தீமை வெற்றி தோல்வி இவைகளை பிரித்தறிவிக்கக்கூடிய தெளிவுகளை தரக்கூடிய அந்த திருக்குரானை இறைவன் அனுப்பியிருக்கிறான். ஆகவே ஃபமன் ஷஹீத மின்கும் ஷஹர ஃபல் யஸும், இப்படிப்பட்ட இந்த சிறப்பு மிக்க இந்த ரமலான் மாதம் எப்படி சிறப்பு பெற்றது? திருக்குரான் இறக்கி வரப்பட்ட காரணத்தினால் சிறப்பு பெற்ற இந்த ரமலான் மாதத்தை நீங்கள் அடைந்தால் ஃபல் யஸும்ஹு, நோன்பு நோற்றுக்கொள்ளட்டும். அப்போ இதுக்கு முன்னாடி உள்ள வசனங்களில் நோன்பு கடமை என்பது தெளிவாகியது. இந்த இடத்துல ரமலான் மாதத்தில் தான் அந்த கடமையான நோன்பு என்பது எந்த மாதம் எப்பொழுது உள்ள நோன்பு என்றால் ரமலான் மாதத்திலே பிடிக்கக்கூடிய நோன்பு. ஏனென்றால் இதுக்கு முன்னாடி நோன்பு கடமை என்று சொல்கின்ற பொழுது அது ரமலான் மாதம் நோன்பா இல்லை வேற நோன்பா இப்படியெல்லாம் என்ன இருக்குது, சில கருத்து பரிமாற்றங்கள், பல்வேறு கருத்துகள் தஃப்சீர்களில் சில இடத்துல சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அப்போ இந்த வசனம் குறிப்பாக நமக்கு என்ன சொல்லுதுன்னு சொன்னால், கடமையாக்கப்பட்ட அந்த நோன்பு என்பது இந்த ரமலான் மாதத்திலே உள்ள இந்த நோன்பு தான் என்று ரமலான் மாத நோன்பு கடமை என்பதை இந்த வசனம் தெளிவுபடுத்துகிறது. அதே போல இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், இந்த வசனத்தில் நோன்பு பிடிப்பது எல்லார் மீதும் கடமை. அப்போ இந்த வசனத்தில் எது அதாவது மாற்றப்பட்டு விட்டது? எல்லார் மீதும் நோன்பு கடமை என்றால் எது மாற்றப்பட்டிருக்குது? நோன்பு பிடிக்கலாம் இல்லாட்டி உணவு கொடுக்கலாம் என்று சொல்லக்கூடிய அந்த கருத்து மாற்றப்பட்டு விட்டது. அப்போ கட்டாயமாக ரமதான் மாதத்தை அடைந்தவர்கள் எல்லாம் நோன்பு பிடிக்க வேண்டும். அப்போ அப்படி இருக்கும் பொழுது யார் ஒமன்கான மரீதன் அவாலா சஃபரின் ஃபைத்தத்து மின் ஐயாமின் உஹர், யார் நோயாளியாக இருக்கிறாரோ அதே போல் யார் பிரயாணத்தில் இருக்கிறாரோ அவங்களுக்கு என்ன தேவையில்லை, நோன்பு பிடிப்பது கடினமாக இருக்கும். ஆகவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் லேச மார்க்கத்தில் நமக்கு தந்திருக்கிறான். அந்த அடிப்படையில் அவங்க அந்த டைமில் நோன்பு பிடிக்க வேண்டாம். பிறகு அதுக்கு சமமாக எவ்வளோ நாள் விட்டாங்களோ அவ்வளவுக்கு சமமாக நோன்பு பிடித்து கொள்ள வேண்டும் வேறு ஒரு நாட்களிலே. யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர், அல்லாஹ் உங்களுக்கு லேசை நாடுகிறான், கஷ்டத்தை நாடவில்லை. ஒலி துக்மிலுல் இத்தத ஒலி துக்கப்பிருல்லாஹ் அலாமா ஹதாக்கும் ஒலா அல்லக்கும் தஷ்குரூன், அதே போல் அந்த நாட்களை நீங்கள் முழுமைப்படுத்துவதற்கும் மேலும் அல்லாஹுவை நீங்கள் பெருமைப்படுத்துவதற்கும் அல்லாஹ் உங்களை நேர்வழி காட்டியதற்காக நீங்கள் பெருமைப்படுத்துவதற்கும் அதை கொண்டு நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக ஆவதற்கும் இந்த விஷயங்களை அல்லாஹ் உங்களுக்கு ஆக்கியிருக்கிறான் என்று இந்த வசனம் சொல்வதை பார்க்கிறோம். இந்த வசனத்தில் நம்ம கொஞ்சம் டீப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்த்தோம்னு சொன்னால் நிறைய கருத்துகள் இந்த வசனம் உள்ளடக்கி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். முதலாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ரமதான் மாதம் ஏன் சிறப்பு பெற்றது? இந்த ரமதான் மாதத்துக்கு சிறப்பு எது தருது? திருக்குரான் தந்திருக்கிறது. இப்போ திருக்குரான் மூலமாக ரமதானுக்கு சிறப்பு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். இப்போ ரமதான் மாதத்தினால் இந்த திருக்குரானுடைய வருகையினால், திருக்குரான் இறக்கி வரப்பட்டதனால் ரமதான் மாதம் சிறப்பு பெறுகிறது. ஆகவே அப்படிப்பட்ட மிகப்பெரும் அருள் கொடையாகிய உலக மக்களுக்கே இறைவனால் கொடுக்கப்பட்ட அருள் கொடைகளில் ஒரு மிகப்பெரும் அருள் கொடை எது? திருக்குரான். இப்படிப்பட்ட ஒரு பெரும் அருள் கொடை அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்திருக்கிறது. அதற்கு அல்லாஹ் ரமதான் மாதத்தை தேர்ந்தெடுக்கிறான். அப்படிப்பட்ட சிறப்பு ரமதானுக்கு இருக்கிறது. அந்த ரமதான் மாதத்தை நீங்கள் அடைந்தால் உங்களுக்கு கடமையாக்கப்பட்ட நோன்பு என்பது இந்த மாதத்திலே நீங்கள் பிடிக்க வேண்டும் என்று ரமதான் மாதத்திற்கு திருக்குரான் மூலமாக சிறப்பை அல்லாஹ் நமக்கு சுட்டிக்காட்டி அந்த ரமதான் மாதத்திலே நோன்பு பிடிப்பது கடமை என்று சொல்லித் தருவதை பார்க்கிறோம். அப்போ ரமதானுக்கு திருக்குரான் மூலமாக சிறப்பு. அப்போ திருக்குரானுக்கு என்ன சிறப்பு அல்லாஹ் இந்த வசனத்திலே நமக்கு சொல்லித் தருகின்றான். இந்த திருக்குரான் எப்படிப்பட்டது என்று சொன்னால், ஹுதல் லின்னாஸ். திருக்குரானுடைய எதற்காக திருக்குரான் அனுப்பப்பட்டது, எப்படிப்பட்ட வேலையை செய்வதற்காக திருக்குரான் அனுப்பப்பட்டது என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், திருக்குரான் மனிதர்களுக்கு நேர்வழி காட்டியாக அனுப்பப்பட்டிருக்கிறது. ஹுதல் லின்னாஸ் ஓ பையினாத்தின் மினல் ஹுதா ஒல் ஃபுர்கான். பையினாத் என்று சொன்னால் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துறதுன்னு சொன்னால் அதோடைய ஆதாரம், அத்தாட்சி, விளக்கங்கள், தெளிவுகள் இவைகளை எல்லாம் கொடுத்து நேர்வழி இதுதான், அதே போல வெற்றி எது, தோல்வி எது, ஃபுர்கான் என்று சொல்லக்கூடிய விஷயம். ஃபுர்கான் என்று சொன்னால் பிரித்து காட்டுவது. அப்போ ஒரு மனிதனுக்கு உதாரணமாக உருது சொல்லுவாங்கல்ல, தமீஸ் பே தமீஸ்ன்னு சொன்னால் தமீஸ் இல்லைன்னு அர்த்தம்.
தமீஸ்னா என்னது? பிரித்து பார்க்குற கெப்பாசிட்டி இருக்கணும். அப்போ எது நல்லது, எது கெட்டது, எது டீசென்ட்டு, எது இன்டீசென்ட்டு, எதை சொல்லணும், எதை சொல்லக்கூடாது, இப்படி நல்ல விஷயம் கெட்ட விஷயம் இப்படி பிரித்து பார்க்குற கெப்பாசிட்டி ஒரு மனுஷனுக்கு என்ன இருக்கணும்? ஒரு மனுஷனுடைய அடிப்படை பண்பாக இருக்க வேண்டும். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவன் எது நேர்வழி, எது வழிகேடு, எது வெற்றி, எது தோல்வி, எது ஏற்றுக்கொள்ளப்பட்டது, எது மறுக்கப்பட்டது, எது நல்ல பண்பு, எது தீய பண்பு, எது ஒழுக்கம், எது ஒழுக்கமின்மை, இப்படிப்பட்ட எல்லா அடிப்படைகளையும் மிக குறிப்பாக நேர்வழி எது, வழிகேடு எது, வெற்றி எது, தோல்வி எது, இவைகளை பிரித்து காட்டக்கூடிய அந்த தெளிவுகளையும் எது தருகிறது? திருக்குரான் தருகிறது. அப்ப திருக்குரான் இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், யார் இறைவனுடைய தக்வா உடையவர்களாக இருக்கிறார்களோ உமை எத்தக்கில்ல எஜஅல்லஹு ஃபுர்கானா, யார் தக்வா உடைய மக்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு என்ன தருவோம்? பிரித்து விளங்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டியை நம்ம தருவோம் அப்படின்னு சொல்றான். இப்போ இந்த இடத்துல எப்படி அது செட் ஆகுது பாருங்க. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ரமலான் மாதம் என்பது, நோன்பு என்பது தக்குவாயை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு. அப்ப தக்குவா உடையவர்களுக்கு என்ன ஒரு அதிகப்படியான என்ன சிறப்பு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் சொன்னால், இந்த திருக்குரான் யாருக்கு நேர்வழி காட்டும்? இந்த வசனத்தின் அடிப்படையிலே ஹுதல் லின்னாஸ், மனிதர்களுக்கு நேர்வழி காட்டும். சரி, மனிதர்கள் யாருக்கு நேர்வழி காட்டும்? இது ஹுதல்லில் முத்தகீன். இப்போ திருக்குரான் தக்வா உடையவர்களுக்கு நேர்வழி காட்டும் என்று அல்லாஹ் உதாரணமாக சூரா பக்ராவில் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். தக்வா உடையவர்களுக்கு அல்லாஹ் சொல்றா அவர்களுக்கு ஃபுர்கானை நம்ம தருவோம் அப்படின்னு. அப்போ எல்லாம் எப்படி பின்னி பிணைஞ்சிருக்குன்னு பாருங்க. அப்போ திருக்குரான் நேர்வழியை தருகிறது. திருக்குரான் தரக்கூடிய நேர்வழியை யார் பெற்றுக்கொள்வார்கள் என்று சொன்னால், தக்வா உடையவர்கள் சரியான முறையிலே பெற்றுக்கொள்வார்கள். அப்படி தக்வா உடையவர்களுக்கு எது வெற்றி, எது தோல்வி, எது நன்மை, எது தீமை என்று சொல்லக்கூடிய பிரித்தறிவிக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி, ஆற்றலை நம்ம தருவோம் என்று அல்லாஹ் சொல்லி தருவதை பார்க்கிறோம். அப்ப இப்படிப்பட்ட சிறப்புமிக்க இந்த திருக்குரான் இறக்கி வரப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் ரமதான் மாதத்திற்கு இந்த சிறப்பை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அந்த ரமதான் மாதத்திலே நோன்பு நோக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கின்றார். அப்ப ஏற்கனவே நமக்கு தெரியும், ரமதான் மாதம்னு வந்தாலே நம்ம என்ன செய்வோம்? அப்பதான் குரானை நோக்கி நம்ம என்ன செய்வோம்? நம்முடைய கவனம் கொஞ்சம் அதிகமாக திரும்பும். பல பேர் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், ரமதான் மாதம் அல்லாத காலத்தில் குரானில் உள்ள தொடர்பு ரொம்ப கம்மியாக போயிடுது. சில பேர் ஏதோ சின்ன ஒரு டச் இருக்கும், குரானை டெய்லி ஏதோ கொஞ்சம் ஓதுவாங்க, அது பரவாயில்ல, அல்ஹம்துலில்லாஹ். டெய்லி ஒரு தொடர்பு திருக்குரானோடு இருப்பது என்பது நல்ல விஷயம், சிறப்பான விஷயம். கொஞ்சமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா சிறிய அமலாக இருந்தாலும் தொடர்ந்து செய்வது இறைவனுக்கு மிக நெருக்கமானது. அஹபுல் ஆமாலி இலல்லாஹி அதுவமுகா இன் கல்ல என்று சொல்லக்கூடிய ஹதீஸுடைய வாசகத்தை பார்க்குறாவு கமாக்கால். அப்போ சிறிதாக இருந்தாலும் தொடர்ந்து செய்யக்கூடிய இபாத் சிறப்பின் அடிப்படையில் தொடர்ந்து ரமதான் அல்லாத காலத்தில் நமக்கு திருக்குரானோடு தொடர்பு இருக்கும்னு சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப சிறப்பு. ஆனால் நிச்சயமாக நம்ம தொடர்பு எப்படி இருக்கும்? ரொம்ப கம்மியாக. சில பேர் ஒரு பேஜ் ஓதுவாங்க, சில பேர் 2 நாள் 4 நாளைக்கு ஒருக்க ஓதுவாங்க, சில பேர் இப்படி பல மாதிரி நம்முடைய சூழல் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் திருக்குரானோடு நமது தொடர்பு எப்படி இருக்கணும்? ரொம்ப நெருங்கிய தொடர்பு நமக்கு இருக்கணும். ஏனென்றால் நமது வாழ்க்கையில் அல்லாஹ் நம்மளை இந்த உலகத்தில் அனுப்பியிருக்கிறான். இந்த வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு வழிகாட்டியாக திருக்குரானை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனுப்பியிருக்கிறான். அப்போ திருக்குரானில் என்ன செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது, என்ன வழிகாட்டுதலை தருகிறது, எப்படிப்பட்ட தெளிவுகளை நமக்கு தருகிறது, எப்படிப்பட்ட ஆதாரங்களை தருகிறது, இதை நம்ம தெரிஞ்சிருக்கணும். எந்த அளவுக்கு இன்றைய காலகட்டத்தில் தேவைன்னு சொன்னால், நம்ம இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் சரியான இஸ்லாமிய போதனை, சரியான இஸ்லாமிய வழிகாட்டுதலுடைய அந்த சூழல் இல்லாமல் இருந்தால், முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய பலர் கூட என்ன செய்கிறாங்க? இஸ்லாத்தை விட்டு அப்படியே வெளியே போகிறத பார்க்கணும். சில நாட்களுக்கு முன்னாடி தான், ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி தான், ஒரு இஸ்லாமிய குடும்பத்தை சார்ந்த ஒருத்தர் வெளியே போயிட்டார், அவர்கிட்ட பேசுங்க அப்படின்னு ஒரு செய்தி வருவதை பார்க்குறோம். ஏனென்றால் அவங்க என்ன செய்கிறாங்க? மார்க்கத்தினுடைய தெளிவு தெரியலை, மார்க்கத்தினுடைய விளக்கம் தெரியலை, அதனுடைய பின்னணி இல்லை. ஆகவே என்ன செய்கிறாங்க? இன்று இருக்கக்கூடிய இந்த சோசியல் மீடியா பல்வேறு தாக்கங்கள் மூலமாக எதையோ நம்பி என்ன செய்கிறாங்க? தவறான கருத்தின் அடிப்படையிலே, தவறான விளக்கத்தின் அடிப்படையிலே என்ன செய்கிறாங்க? அவங்க வழி தவறி போவதை பார்க்கிறோம். இப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வழி தவறாமல் இருக்கிறதுக்கு நீ எங்கே வரணும்? ஹுதல் லின்னாஸ், வழி இங்கே கொடுத்துருக்கேன். அது எப்படிப்பட்டது? பையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான், நேர்வழி எது, வெற்றி தோல்வியை பிரித்தறிவிக்கக்கூடிய அந்த விஷயங்களுடைய தெளிவுகளை திருக்குரான் தருகிறது. அப்போ திருக்குரான் தரக்கூடிய தெளிவுகளிலிருந்து நம்ம தொடர்பை நெருக்கமாக வைக்கலன்னு சொன்னால், அந்த நமக்கு திருக்குரான் உள்ள தொடர்பு கொஞ்சம் பலகீனமான,
அது நம்ம சமுதாயத்திற்கு சரியான முறையில் நமது பொதுவாக சமுதாய மக்கள் நமது அடுத்தடுத்து வரக்கூடிய சந்ததியினருக்கு சரியான முறையில் எடுத்து சொல்லப்படவில்லை என்று சொன்னால் அதனுடைய பலனை என்ன செய்ய முடியாது, நம்ம பெற்றுக்கொள்ள முடியாமல் போயிடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆக திருக்குரான் உள்ள தொடர்பு என்பது மிக முக்கியமானது. சரி, திருக்குரானோடு உள்ள தொடர்பு எப்படி இருக்க வேண்டும்? ஒரு செகண்ட். ரைட். திருக்குரானோடு உள்ள தொடர்பு நமக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், திருக்குரானோடு நமக்கு பல பல மட்டத்தில் நமக்கு தொடர்பு இருக்கணும். திருக்குரானோடு என்ன தொடர்பு திருக்குரானோடு இருக்க வேண்டும் சொல்லுங்க பாப்பா. திருக்குரானுக்கு நம்ம மீது என்ன கடமை இருக்கிறது அப்படின்னா என்னெல்லாம் கடமை இருக்கு? திருக்குரானை நம்ம முதல்ல திருக்குரானை நம்பணும். இது இறைவனுடைய வேதம் என்று உண்மையாக நம்பணும், அதை உண்மைப்படுத்த வேண்டும். இது ஒரு அடிப்படையான விஷயம். இது எப்படிப்பட்டதுன்னா, நம்ம அதிகமாக ஓதி அதிகமாக அதை பற்றி விளங்க தான் இந்த உண்மைப்படுத்துதலும் நம்புறதும் அதிகரிக்கும். அப்போ அது ஒரு லூப் மாதிரி, அதிகமாக ஓதுனா அதிகமாக உண்மைப்படுத்துவோம், அதிகமாக உண்மைப்படுத்தினா அதிகமாக ஓதுவோம், இப்படின்ற மாதிரி ஒரு சைக்கிள் தான் அது. அப்போ திருக்குறானை நம்புவது, அதை உண்மைப்படுத்துவது. அப்புறம் திருக்குறான் என்ன செய்யணும்? ஓதணும்னு சொன்னால் எப்படி ஓதுறது? சிறப்பான முறையில், கரெக்டான முறையில் அதுக்குரிய ஹக்கை கொடுத்து, ஹக்க திலாவத்திக்கு நல்லா சொல்லி காட்டுகின்றான். அப்போ சரியான முறையில் திருக்குறானை ஓத வேண்டும். அப்போ நம்ம இந்த திருக்குறானை ஓத வேண்டும் என்ற முதல் ஸ்டெப்பிலேயே நம்ம என்ன செஞ்சுருவோம் பெரும்பாலான மக்கள்? அதுவே இன்ஷா அல்லாஹ் நம்ம சவுதியிலேருந்து ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி கரெக்டாக திருக்குறானை ஓத கற்றுக்கணும் பாய், என்னுடைய வாழ்க்கை நோக்கம் அதுதான் சொல்கிற மாதிரி நம்ம பல பேர் இருக்கிறோம். இப்போ எவ்வளோ பெரிய பரிதாபம் பாருங்கள். ஏன்னா இது ஸ்டெப்பு, எந்த ஸ்டெப்பு? எல்கேஜி லெவலுக்குள்ள ஸ்டெப்பு இது ஒரு வகையில் பார்த்தா. அப்போ திருக்குறானை ஓதுவது, சரியான முறையில் ஓதுவது. அடுத்து திருக்குரான் என்னது, திருக்குரான் என்ன சொல்லுதுன்னு புரிஞ்சுக்கிறணும். புரிகிறது ஒரு ஸ்டெப்பு. அதை தாண்டி திருக்குரான் சொல்லக்கூடிய கருத்துக்களை ஆழமாக சிந்தித்து பார்த்து அதனுடைய டேஸ்ட்டு, அதனுடைய சுவை, அது தரக்கூடிய ஆழமான கருத்துக்களை உள்வாங்க முயற்சி செய்தால் ததப்பூர்னு சொல்லுவாங்க. அப்போ ததப்பூர் செய்யணும். அப்போ சில பேர் இப்போ உதாரணமாக அரபியில் உள்ள சில அறிஞர்கள் டைரெக்டாக ததப்பூர் போயிட்டாங்க. நம்மளை பொறுத்தவரைக்கும் என்ன தேவை? முதல் ஸ்டெப்பு புரிதல்னு ஒரு ஸ்டெப் வேணும். அதை தாண்டி அப்புறம் ததப்பூர்னு ஒரு ஸ்டெப் வரணும். கரெக்ட் தானே? ஏன்னா புரிதல்லே நமக்கு என்ன இருக்குது? சிக்கல் இருக்குது. ஏன்னா நமக்கு மொழி பிரச்சனை இருக்குது. ஆகவே புரிய வேண்டும். அப்போ குறைஞ்சபட்சம் புரிவதற்கு என்ன செய்யலாம்? நம்ம அதனுடைய அர்த்தத்தையாவது நம்ம பார்க்க முயற்சி செய்ய வேண்டும். இது ஒரு படி. அப்போ திருக்குறானை ததப்பூர் செய்ய வேண்டும் என்றால், ஆழமாக சிந்திக்க வேண்டும் என்றால், திருக்குறான் சம்பந்தமான விளக்கங்கள், திருக்குறான் சம்பந்தமான கருத்துக்கள், இன்னும் திருக்குறான் நல்ல ததப்பூர் செய்யறதுக்கு இன்னொரு முக்கியமான அவசியம் என்ன தெரியக்கு என்ன செய்யணும்? அரபி மொழியை நம்ம கற்றுக்கிற முயற்சி பண்ணணும். இப்போ அரபு மொழியை என்ன செய்யலாம்? தப்பு இல்லை. அரபு மொழி கற்றுக்கிறது கஷ்டமான விஷயமா? என்ன கஷ்டம் இல்லையா? அதாவது எப்படி கேள்வின்னு சொன்னால், அரபு மொழியை நிச்சயமாக நான் கற்றுக்கிட்டே தீர வேண்டும் என்று முடிவெடுத்து முயற்சி செய்தால் கற்றுக்க முடியாமல் போகுமா? அது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கற்றுக்கணும்னு முயற்சி பண்ணி நம்ம ஸ்டெப் எடுத்து முன்னேறினா கற்றுக்க முடியாமல் போகுமா? இல்லை கற்றுக்குறோமா? கற்றுக்கலாம். அப்போ நம்ம ஏன் கற்றுக்கிறாமல் இருக்கோம்? கூட்டி கழிச்சு பார்த்தா என்ன விளங்குது? கற்றுக்கிற தேவையில்லை அப்படின்றனால கற்றுக்கிறாமல் இருக்கும். இந்த ஒரு கேல்குலேஷன் படி பார்த்தா, கொஞ்சம் டீப்பாக கூட்டி பார்த்தா அப்படி தான் தெரியுது. அப்போ நம்ம முடிவு தான் அது. அப்போ நம்ம தான் என்ன செய்யணும்? நம்ம இந்த திருக்குறானை நெருங்குவதற்கு ஒரு காரணமான அரபு மொழியை கற்றுக்கொள்வது, முடிஞ்ச அளவுக்கு அதில் முன்னேறுவது, இதுக்கெல்லாம் முயற்சி செய்ய வேண்டும். உலகத்தை எஸ்ஆர்எல் குரான் திக்ரி ஃபஹல்மி முத்தக்கிர் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அல்லாஹ் திருக்குரான் சம்பந்தமான விஷயங்கள், அது திருக்குறானை மனனம் செய்வது, திருக்குறானை கற்றுக்கொள்வது, விளங்குவது, இந்த மாதிரிப்பட்ட எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அல்லது அதுக்கு இட்டு செல்லக்கூடிய அரபு மொழியாக இருந்தாலும் சரி, இன்ஷா அல்லாஹ் அதை இலகுவாக்கி இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஃபஹல்மி முத்தக்கிர், யாரா ஆள் இருக்கீங்களா? இதுக்கு முன்வருக்கு தயாரா? நீங்கள் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நான் ஈஸியாக்கி தரேன், நீ ரெடியா அப்படின்னு கேட்குறான். நம்ம என்ன சொல்கிறோம்? நம்ம கொஞ்சம் பிஸியாக இருக்கோம் அப்படின்ற மாதிரி வேறு ரூட்டில் கொஞ்சம் போயிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். சரிதானே? அப்போ இந்த ஸ்டெப்புக்கு நம்ம வந்தோம்னு சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும். நம்ம எண்ணத்துக்கு ஒரு கூலி இருக்குது. அந்த எண்ணத்துக்கு என்ன கூலினா, அந்த ஸ்டெப்பில் போய்கிட்டு இருக்கிறோம். ஒன்று என்ன செய்வோம்? இலக்க ஓரளவுக்கு அடைஞ்சிருவோம், இல்லாட்டி என்ன செய்வோம்? கூலி அடைஞ்சிருவோம். கரெக்டா? அப்போ எப்படினாலும் நன்மை தான். அதான் அல்லாஹ்ட்ட பிஸ்னஸ் செய்வதனுடைய ஒரு ஃபாயிதா.
அப்போ எதுக்கு என்ன செய்யணும்? சின்சியராக அதை நோக்கி நடைபோட முயற்சி செய்ய வேண்டும். அப்போ அதே போல் இன்னொன்று என்னன்னு சொன்னால், நல்லா விளங்கியாச்சு, தத்தப்பூர் பண்ணியாச்சு, போதுமா? அது என்ன சொல்லுதோ அதை என்ன செய்யணும்? அதை அமல்படுத்த வேண்டும், நடைமுறைப்படுத்த வேண்டும். அதே போல் அதை மக்களுக்கு எடுத்து வைக்க வேண்டும். அப்போ திருக்குரானை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான ஒரு ஹதீஸ் நமக்கு சொல்லித் தரப்படுகிறது. ஹைருக்கும் அந்த அல்லமல் குரான அல்லமஹு, யார் திருக்குரானை கற்றுக்கொண்டு அதே போல் திருக்குறானை மற்றவர்களுக்கு கற்றுத்தருகிறார்களோ அவர்கள் தான் சிறந்தவர்கள். இப்போ கற்றுக்கொண்டு கற்றுக் கொடுப்பதனோட எல்லாரும் என்ன விளங்கி இருக்க கூடாதுன்னு சொன்னால், திருக்குறானை எழுத்து கூட்டி ஓத நம்ம கற்றுக்கிட்டு மற்றவனுக்கு எழுத்து கூட்டி ஓத கற்றுக் கொடுக்கறது மட்டும் இல்லை. கற்றுக்கொள்வது என்ன சொன்னால், திருக்குறானோட எல்லா கலைகளையும் கற்றுக்கிறது. திருக்குறானை கற்றுக்கிறது, மொழியை கற்றுக்கிறது, விளக்கத்தை கற்றுக்கிறது, தஃப்சீரை கற்றுக்கிறது, ததப்பூர் எல்லாத்தையும் கற்றுக்கிறணும், எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கணும், எல்லா லெவல்லையும் அது நடக்கணும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ திருக்குரான் சம்பந்தமான டாபிக் என்பது ஒரு பெரிய தலைப்பு. ரமலான் மாதத்தில் நமக்கு ஒரு நல்ல ஒரு அரிய வாய்ப்பு. இது வரைக்கும் நம்ம சான்ஸை தவற விட்டுருக்கலாம். இப்படி தான் எல்லா வருஷமும் நம்ம பேசிக்கிட்டு இருப்போம், இது வரைக்கும் தவற விடுவோம், இனிமேல் பிடிப்போம்னு. ஆனால் தொடர்ந்து பேசி பேசி ஏதாவது ஒரு டைமில் அதை பிடிக்கணும். அது இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானாக இருக்கட்டும். இதிலிருந்து நமக்கு திருக்குறானுக்குள்ள ஒரு தொடர்பை ஒரு வேற ஒரு லெவலுக்கு கொண்டு போக நீங்களும் முயற்சி செய்ய வேண்டும், நானும் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் நமக்கு ஒரு பெரிய தௌஃபீக்கை தர வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல ஆர்வப்படுத்த நம்ம பேசிக்கிறோம். அப்போ இது திருக்குரான் சம்பந்தமான இந்த வசனத்தில் நம்ம அல்லாஹ் சொல்லித்தரக்கூடிய கருத்தாக இருக்கிறது. அதே போல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னொரு முக்கியமான செய்தியை இந்த விஷயத்தில் சொல்லி காட்டுகின்றான். யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர். அதாவது வெளியிலேருந்து இந்த போன வாரம் ஒரு நான்கு தாவா ப்ரோக்ராம் நடந்துச்சு. அது முடித்த உடனே ஒருத்தர் வந்து கேட்குறாரு, உங்கள் சின்ன பிள்ளைங்க 7 வயசு பையன்னா நீங்கள் நோன்பு பிடிக்கணும்னு ஃபோர்ஸ் பண்ணுவீங்களா, அவனை கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு. நான் அப்படி ஃபோர்ஸ் பண்ணுறது இல்லைங்க. ஆனால் நம்ம பிள்ளைங்க என்ன செய்கிறாங்க, 5 வயசு 6 வயசுலேயே 5 வயசு 4 வயசு வரும்போதே ஒரு நாளைக்கு 2 நோன்பு பிடிச்சிருவாங்க, அப்படி தானே? அப்புறமா அப்படியே வந்து 7 வயசு 8 வயசில் வரும்போது பிள்ளைங்கலாம் நல்லா நோன்பு பிடிக்கிறாங்க. அப்போ எங்கள் பிள்ளைங்க சும்மா சாதாரணமாக பிடிக்கிறாங்கங்க, அவங்களே ஆர்வமாக பிடிக்கிறாங்க. அது ஒரு கஷ்டமான வேலையாகவே எங்களுக்கு தெரியலை. அது எப்படி தண்ணி கூட குடிக்காமல் நீங்கள் அவங்கள நிர்பந்திக்கிறீங்க, அதெல்லாம் கஷ்டங்க. நிர்பந்திக்கணும்னு யாருங்க சொன்னால், நாங்கள் பிடிக்காதரான்னு சொன்னால் கூட அவன் என்ன செய்யறான், நம்ம பிள்ளைங்க. நம்ம அந்த சூழல் எப்படி இருக்குது, அப்படி தானே இருக்குது. நம்ம சூழல் நோன்பு பிடிக்கிற சூழலாக இருந்தால் நோன்பு பிடிக்காதப்பான்னு சொன்னால் கூட பையன் என்ன செஞ்சிடான், பையன் பிள்ளைங்க இல்லது அதுங்க நோன்பு பிடிக்குதுங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்குங்க. அவங்களே ஆர்வமாக பிடிக்கிறாங்க, தண்ணி கூட குடிக்காமல் இருக்கிறாங்க. அப்படின்னா அவன் ரொம்ப ஆச்சரியப்படுறார், நீங்கள் வந்து அவங்கள நிர்பந்திச்சு அதாவது என்ன செய்றீங்க, கொடுமைப்படுத்துறீங்கன்ற மாதிரி. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. ஏன்னா அது உண்மையிலே ஈஸி தான். அல்லாஹ் அதனால தான் நமக்கு எல்லாம் என்ன சொல்லி காட்டுகின்றான், கஷ்டம் மாதிரி உங்களுக்கு தெரியுது, உண்மையிலேயே உள்ளே இருக்கிற நம்மகிட்ட கேட்டால் என்ன சொல்லுவோம், அப்படி ஒரு கஷ்டம்லாம் கிடையாது. நம்ம அதான் நம்ம பிள்ளைங்களும் சர்வசாரம் பிடிக்குது, நம்மளும் அப்படி தான் பிடிச்சி வந்தோம் அல்ஹம்துலில்லாஹ் பெரும்பாலான மக்கள். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், நோன்பு என்பது வெளிப்பார்வையில் பார்க்கும் பொழுது மற்ற இபாதத்தில் பார்க்க ஒத்து நோக்குனா கொஞ்சம் கஷ்டம் மாதிரி தெரியுது. இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றா, மொத்த தீனை பற்றி என்ன சொல்றா, யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர. உங்களுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான், இலகுவை தான் நாடுறான், எதை நாடல்ல, கஷ்டத்தை நாடல்ல. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால், யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ரன்னு சொன்னாலே என்ன அர்த்தம், என்ன அர்த்தம், உங்களுக்கு கஷ்டத்தை நாடலன்னு அர்த்தம், அப்படி தானே? உங்களுக்கு இலகுவை நாடுறான்னாலே ஆட்டோமேட்டிக் என்ன அர்த்தம், கஷ்டத்தை நாடல். அல்லாஹ் இந்த இடத்துல டபுள் எப்படி சொல்கிறான். அப்போ அந்த அந்த இலகுன்றதை எப்படி வலுப்படுத்தி, அதாவது அதை வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக எப்படி சொல்லி காட்டுறான்னு சொன்னால், இலகுவை தான் நாடுறோம், அதே மாதிரி எதை நாடல்ல, கஷ்டத்தை நாடல்ல. அப்படி ரெண்டு அந்த ஆப்போசிட்டை சொல்லுவதன் மூலமாக அந்த அளவுக்கு மார்க்கம் வந்து என்னது, சிம்பிளாக்கப்பட்டிருக்குது. அப்போ இவர் வந்து கிட்டத்தட்ட இந்த தஃப்சீர் ஆசிரியர் சொல்லும்போது இந்த ஒரு வசனத்தை விளக்கம் சொல்லணும்னு சொன்னால் முழு ஷரியாவையும் நீங்கள் பேசணும். அப்போ தான் இந்த கருத்து, இந்த உங்களுக்கு மார்க்கத்தை இலகுவாக்கி இருக்கிறேன், மார்க்கத்தில் கஷ்டம் இல்லை என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு விளக்கம் நோன்பு மட்டும் இல்லை. நோன்பில் வந்து அந்த நோயாளிகள் பிரயாணத்தில் உள்ளவங்களுக்கு நோன்பு பிடிக்காமல் பிறகு பிடிக்கிறது என்பது மட்டும் இல்லை. அதே மாதிரி கொஞ்சம் அமைதி, சவுண்டு கேட்குதுங்க லேசா. ரைட். அப்போ நம்ம என்ன சொன்னோம், ஆமாம், அதே மாதிரி சில பேர் வந்து என்ன செய்வாங்க, அவங்களுக்கு வந்து தீராத நோய் இருக்கும். அப்போ அவங்களுக்கு நோய் குணமாகும்ன்ற வாய்ப்பு இல்லாமல் கூட இருக்கலாம். அவங்களுக்கும் என்ன செய்யலாம், இந்த ஏழைகளுக்கு உணவளிக்கக்கூடிய இப்படி எல்லா வகையிலையும் ருக்ஸா அனுமதிக்கு தான் மார்க்கம். அதே மாதிரி அல் மஷக்கத்து தஜ்லிபு தைசீர் என்று ஒரு காயிதா ஒன்று இருக்குது. டிஃபிகல்ட்டி இருந்தால் மார்க்கம் லேசாகிடும்.
சூழல் கஷ்டமானா மார்க்க லேசாயிடும். இது பொதுவான விதி. அப்போ மார்க்க சட்டம் நடைமுறைப்படுத்துகிற எதுவாக இருந்தாலும் உங்கள் சூழல் கஷ்டமாக ஆக மார்க்கத்தினுடைய விஷயம் வந்து லேசாயிட்டே போகும். இது ஒரு அடிப்படையான ஒரு சட்ட விதி மார்க்கத்தில் என்பதை நம்ம புரிந்து கொள்கிறோம். எந்த அளவுக்குன்னு சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க ஒரு ஹதீஸில், இன்ன தீன யுஸ்ருன், நிச்சயமாக இந்த மார்க்கம் என்பது லேசானது. வலன் யுஷாத்த தீன அஹதுன் இல்லா கலபஹு, ஏதாவது ஒரு மனுஷன் அந்த தன்னுடைய மார்க்கத்தை கஷ்டமாக்குனான்னு சொன்னால் அது அவனை மிகைக்காமல் விடாது. ஒருவனை அந்த மார்க்கம் மிகைக்காமல் விடாது. எப்போ அந்த மார்க்கத்தை அவன் கஷ்டமாக்குனான். அப்போ மார்க்கத்தை நீ கஷ்டமாக்காத. மார்க்கத்தை கஷ்டமாக பின்பற்ற முயற்சி பண்ணால் நீ மார்க்கம் உன்னை முயற்சிடும். அப்புறம் நீ திகச்சு போய் என்ன செய்வ, செய்ய முடியாமல் தடுமாறிடுவ. அப்போ என்ன செய்யணும், மார்க்கத்தில் என்ன சொல்லப்பட்டது, லேசான முறையில் சொல்லப்பட்டிருக்கு, எப்படி நமக்கு வழிகாட்டப்பட்டிருக்குது அப்படின்ற ஒரு மிதமான போக்கு ரொம்ப அவசியம். அப்போ மார்க்கத்தை பின்பற்றதை என்ன செய்யக்கூடாது, ஒரு பெரிய பழுவாக்கிக்கிடாதீங்க. அப்படி ஆக்குனீங்கன்னு சொன்னால் உங்களை மிகச்சிரும் என்று நபிகளார் அவர்கள் நமக்கு கற்றுத்தருகிறார்கள். அப்புறம் சத்திது காரிபு, நீங்கள் சிறப்பாக செய்ய முயற்சி செய்யுங்க. சிறப்பாக பெர்ஃபெக்டாக செய்கிறது என்பது மனிதனுடைய ஆற்றலுக்கு முழுக்க உட்பட்டது கிடையாது. நம்ம சிறப்பாக செய்ய முயற்சி செய்யணும். ஆனால் எவ்வளவு சிறப்பாக எவ்வளவு நெருக்கமாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். 100க்கு 100 பெர்ஃபெக்டாக செய்வது என்பது சாத்தியமில்லாத காரியம். ஒருத்தங்க கொஞ்சம் இன்னும் நெருக்கமாக இருப்பாங்க, கொஞ்சம் கம்மி நெருக்கமாக இருப்பாங்க. நம்ம இயன்ற அளவுக்கு நம்ம சிறப்பாக செய்ய வேண்டும். அது மிக முக்கியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி சில வாசகங்களை ஹதீஸில் வருவதை பார்க்கிறோம். அதே மாதிரி பொதுவாகவே நபிகளார் இந்த வாசகத்தை நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன். அவங்க பொதுவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன அறிவுரை சொல்லுவார் என்று சொன்னால், எஸ்ஸிரு வலா துஅஸ்ஸிரு, ஈஸியாக்குங்க. மக்கள் மத்தியில் பழகும் பொழுது, பேசும் பொழுது, மார்க்கமாக இருந்தாலும் சரி, மேக் இட் ஈஸி. வலா துஅஸ்ஸிரு, கஷ்டப்படுத்திடாதீங்க. சில பேர் எப்படின்னு சொன்னால், ஈஸியாக நம்ம இருப்போம், அவர்கிட்ட போய் அட்வைஸ் கேட்டோம்னா கொஞ்சம் கூட கஷ்டமாக போயிடுது. அப்போ தான் நான் அவர்கிட்ட கேட்காம இருந்திருக்கலான்னு தோணிடும். அதே மாதிரி இன்னொரு அதுக்கு அடுத்து தொடர்ந்து நபிகளார் அவங்க சொல்கிறாங்க, ஓ பஷீரு வலா துனஃபிரு, நல்ல பாசிட்டிவான விஷயத்த, நல்ல விஷயத்த, ஒருவனுக்கு நற்செய்தி சொல்லக்கூடிய மாதிரி பேசுங்க, பயந்து ஓடுற மாதிரி வேலை செய்யாதீங்க அப்படி. அப்போ நம்ம மார்க்கத்தினுடைய ஒரு அடிப்படை என்னன்னு சொன்னால், ஒரு கஷ்டத்தில் ஒரு ஆள் வந்தால் நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்மள்கிட்ட பேசிட்டு போகும்பொழுது கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும். சரி பரவாயில்ல, அப்போ அந்தளவு கஷ்டம் இல்லை போல தெரியுது, கொஞ்சம் ஈஸியாக செய்யலாம் போல, அப்படி இருக்கணும். அது மாதிரி தப்பான விஷயம், நெகட்டிவான விஷயம்லாம் பேசி அவனை கஷ்டப்படுத்திடக்கூடாது, பயம் காட்டிடக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு அவனுக்கு ஆறுதல் தருது, ஈஸி ஆக்குறது, கம்ஃபர்ட் கொடுக்கறது, இது ஒரு மூமினுடைய பண்பு. அப்போ இந்த அடிப்படைகள் எல்லாம் பின்பற்ற வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு பண்பை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, மா ஹுய்யிர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைன அம்ரைனி இல்லக்தார ஐஸரஹுமா மாலம் யஅஸம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எந்த காலத்திலும் அவர்களுக்கு 2 விஷயங்களில் ஒன்றை தேர்ந்தெடுக்க வேண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டு, அந்த சூழலிலே அதில் எது இலகுவோ அதை தேர்ந்தெடுக்காமல் அவர்கள் இருந்ததில்லை. இப்படி ஹதீஸ் வருது பாருங்க. இப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு 2 வாய்ப்பு இருக்குது, இதை செய்யலாம் இதை செய்யலாம் என்று ஒரு சூழல் ஏற்பட்டால், அந்த 2ல் எதை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று ஒரு சூழல் ஏற்பட்டால், அதில் ஈஸியானதை தவிர என்றைக்குமே வேறு ஒன்றை தேர்ந்தெடுத்ததில்லை, அதில் பாவம் இல்லாமல் இருக்க வரைக்கும். அப்போ பாவம் நிச்சயமாக என்ன செய்ய ரசூலுல்லாஹ் அந்த பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா டைரெக்டாக நன்மையான காரியத்தை நோக்கி போயிடுவாங்க. பிரச்சனை இல்லைன்னு ஒரு சூழல் இருந்தால் எது இலகுவோ அதை தவிர வேறு எதையும் தேர்ந்தெடுக்க மாட்டார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறாங்க. இது மார்க்கம் நமக்கு சொல்லி தரக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கிறது. அப்போ ஒலி துக்மிலுல் இத்தத்தை, அந்த நாட்களுடைய எண்ணிக்கையை பூர்ணமாக்குவதற்காக இப்போ இதில் இவர் நம்ம இமாம் சாதி அவங்க சொல்லி காட்டுறாங்க, வல்லாஹு ஆலம், இதை எதுக்கு அந்த முழு யுத்தத்தை பண்ணணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான்னு சொன்னால், சில பேர் ரமலானில் ஒரு 4 நாள் நோன்பு பிடிச்சா கூட ரமலானுடைய பரக்கத்து கிடச்சிரும், இப்படி தப்பாக வழங்கிக்க கூடாதுங்கிறதுக்காக முழு ரமலான் பிடிக்கணும்னு சொல்கிறான் அப்படின்னு இவர் வல்லாஹு ஆலம் அப்படின்னு சொல்லி சும்மா அவர் கருத்தை சொல்கிறார். கரெக்டா? அப்போ சில பேர் இப்போ அப்படி தானே இருக்குது. நம்ம சில ஊர்களை, சவுதி பரவாயில்ல, அதாவது சவுதியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொன்னால், சவுதியில் நோன்பு பிடிக்காமல் இருக்கிறது கஷ்டம். யாருக்கு எந்த அளவுக்குன்னு சொன்னால், முஸ்லீம் இல்லாதவனுக்கு கூட நோன்பு பிடிக்கிறது ஈஸி. ஏன்னா கரெக்டான டைமில் அப்போ தான் சாப்பாடு கிடைக்கும். நம்மளை மாதிரி சகர் வச்சு நம்மளை மாதிரி நோன்பு திறந்தால் அவனுக்கு எல்லா ஐட்டம் ஒழுங்காக கிடைக்கும். கரெக்ட் தானே? அப்போ சவுதி மாதிரி ஊரில் நோன்பு பிடிக்காமல் இருக்கிறது கஷ்டம். நம்ம ஊருன்னு சொன்னால் எல்லா ஊரும் சொல்ல முடியாது. இப்போ உதாரணமாக நல்ல முஸ்லீம் பாக்கெட்டு, இதை காயில் பண்ண எல்லாம் காயில் பண்ண ஊரும் நிறைய தெரியுதுங்க. இந்த மாதிரி சில ஊர்களில் மேபி நோன்பு பிடிக்கிறது ஈஸியாக இருக்கலாம். இதே இது நீங்கள் சிட்டியில் இருக்கீங்க, வேறு மாதிரி சில பகுதியில் இருந்தீங்கன்னு சொன்னால் நோன்பு பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இப்போ அங்கே தான் என்ன செய்யணும், அது ஒரு போராட்டமாக இருக்கும். இங்கே அப்படி இல்லை,
முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு கூட நம்மளோட சேர்ந்து சார் வச்சுட்டு நோன்பு திறக்கிறது வந்து வசதி. இப்படி உள்ள சூழல் இங்கே இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இங்கே இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் நம்ம இமாம் அவர்கள், அது எதுக்கு இதை சொல்ல வந்தேன்னா, ஊரில் சில பேர் என்ன செய்வாங்க, ஃபஸ்ட்டு நோன்பு பிடிப்பாங்க கரெக்டாக, அப்புறம் அப்படியே ஒரு நோன்பு போவோம், அப்படி போயிடும். அப்புறம் கரெக்டாக 15 பக்கத்தில் ஒரு நோன்பு பிடிப்பாங்க. அப்புறம் அடுத்து எது முக்கியமான நோன்பு பிடிப்பாங்க, 27 என்னம்மா எனக்கு கரெக்டாக சரியா 27 அப்புறம் அப்படி போயிடும். ஏன்னா அவங்க என்னென்னா சரி அப்படியே ஒரு பரவலான என்ன செஞ்சோம், கவர் பண்ணிட்டோம். முதல் 10ல் 1, 2வது 10ல் 1, 3வது 10ல் 1, இப்போ ஒரு மாதிரியா செட் ஆயிரும் அப்படி நினச்சிருக்க கூடாது. இப்போ அதுதான் வேறுன்னு சொல்கிறாரு இந்த ஆசிரியர். ஒரு வேளைக்கு யாராவது தப்பா அப்படி விளங்கிடக்கூடாதுங்கிறதுனால முழு ரமதானி பிடிப்பா அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இது ஒரு சும்மா ஒரு கருத்தை சொல்கிறார். இப்போ திருக்குறான் நம்ம என்ன வழங்குறோம் அப்படின்னு சொன்னால், அந்த முழு அல்லாஹ்வுடைய கருணையை கொண்டு அவன் அந்த முழு ரமதான் மாதத்தையும் நோன்பு பிடித்து, அதற்கு அந்த நோன்பு பிடித்த பிறகு அல்லாஹ் நமக்கு நேர்வழி காட்டிய விஷயத்திற்காக அல்லாஹ்வை தக்பீர் செய்வது, அவனுக்கு நன்றி செலுத்துவது என்று சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து செய்ய வேண்டும் என்ற கட்டளை இருப்பதை நம்ம பார்க்குறோம். அப்போ ரமதான் மாதம் முடிஞ்ச பிறகு அல்லாஹ் நமக்கு கொடுத்த நேர்வழி, அல்லாஹ் நமக்கு கொடுத்த தௌஃபீக், அதுக்காக நம்ம அவனுக்கு தக்பீர் சொல்லணும், அவனை மேன்மைப்படுத்த வேண்டும். அதே போல் அல்லாஹ்வுக்கு அவனுடைய அருள் கொடைகளுக்காக சுக்ர் செய்யணும். ரமதான் மாதத்தில் அருள் கொடைனா நிறைய அருள் கொடை இருக்குது. பெரிய அருள் கொடை என்னது, ரமதான் இருக்குது, நோன்பு இருக்குது, அதாவது திருக்குரான் இருக்குது, நோன்பு இருக்குது. அப்போ பெரிய அருள் கொடைக்கு சொந்தமான மாதம் தான் என்னது, ரமதான் மாதம். இதோடு சேர்ந்து லைலத்துல் கத்ர். அப்போ ஒரு நம்ம முழு வாழ்க்கையில் நம்ம முழு வாழ்நாளெல்லாம் எவ்வளோ இபாதத்து செய்வோமோ அதை விட சம்டைம்ஸ் அதிகமான இபாதத்தை அந்த ஒரு நைட்டில் எடுத்துடலாம். ஏன்னா எல்லாரும் வந்து 83 85 வருஷம் நம்ம வாழ்றதில்லை. ஆனால் ஒரு நைட் இபாதத் என்ன செய்யும், அவ்வளோ பெரிய அருள் கொடையை தரும். அப்படி பல அருள் கொடைகள் பொக்கிஷம் நிறைந்த மாதம் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் நம்ம இந்த இடத்துல விளங்கி கொள்ள வேண்டும். நிச்சயமாக நம்ம போக போக பல அறிஞர்கள் பல கருத்துக்கள் நம்மளும் தொடர்ந்து இந்த செய்திகளை நம்ம கேட்டுக்கிட்டே வருவோம். அதை அந்தந்த சூழலுக்கு ஏற்ப நம்ம அமல்படுத்திக்கிட்டே வரும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதுக்கு அடுத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரமதான் மாதத்தில் எது அனுமதிக்கப்பட்டது, அதாவது ரமதான் மாதத்தில் இரவில் அவங்க மனைவியோடு உறவு கொள்வது இதெல்லாம் அனுமதிக்கப்பட்டது என்று ஒரு வசனம் சொல்கிறான். அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயத்தை அல்லாஹ் சொல்கிறான். இது நேரடியாக ரமதான் மாதம் சம்பந்தமான டாப்பிக்கு டைரெக்டாக கனெக்டட் இல்லை, ஆனால் ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்குது. அதனால் இந்த அல்லாஹ் இந்த இடத்துல சொல்கிறான்னு சொல்லும் பொழுது அதில் ஒரு பெரிய தொடர்பு இருக்க வேண்டும். நம்ம என்ன புரிகிறோம், நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு அல்லாஹ் நமக்கு புரிய வைக்கக்கூடிய அளவுக்கு நம்ம அதை புரிய முயற்சி பண்ணுறோம். அடுத்த வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வைதா சஅலக இபாதி அன்னி ஃபைன்னி கரீப். இது ரொம்ப டீப்பான வசனம். இதுக்கு முன்னாடி உள்ள வசனமும் நிறைய ஆழமான கருத்து பொதிஞ்சிருக்குது. இது ஒரு குட்டியான வசனம், ஆனால் நல்ல ஆழமான கருத்துக்களை உட்கொண்டிருக்கக்கூடிய வசனமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வைதா சஅலக இபாதி அன்னி ஃபைன்னி கரீப் உஜீபு தாவத்த தாஇ இதா தஆன் ஃபலஸ்தஜீபு லி வலியுமினு பி லஅல்லஹும் யர்ஷுதூன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். இப்போ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொன்னால், என்னுடைய அடியான் என்னை பற்றி உங்களிடம் கேட்டால் நான் நெருக்கமாக இருக்கிறேன். என்னை அழைக்கக்கூடிய அழைப்பாளனின் அழைப்பிற்கு அவன் எப்போ அழைக்கிறானோ அந்த டைமில் அவனுக்கு என்ன செய்கிறேன், பதிலளிப்பதற்கு தயாராக இருக்கிறேன். ஆகவே அவன் என்னுடைய கட்டளைகளை பின்பற்றட்டும், என்னை ஈமான் கொள்ளட்டும், அதன் மூலம் அவன் நேர்வழியை அடைந்து கொள்வான் என்று அல்லாஹ் சொல்வதை பார்க்கிறோம். இப்போ இந்த வசனத்தில் இந்த வசன அமைப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் அறிஞர்கள் விளக்கம் சொல்லி காட்டுகிறார்கள். இதா சஅலக இபாதி, இதில் நிறைய கிராமர் விளக்கம் அதெல்லாம் நிறைய சொல்லப்படுது. இப்போ அதுக்கெல்லாம் நம்ம போக வேண்டாம். ஆனால் அடிப்படையில் இந்த என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால், என்னை பற்றி எனது அடியான் உங்களிடம் கேட்டால், அப்போ தன்னை இந்த இடத்துல இறைவனுடைய அந்த இறைவன் நெருக்கமாக இருக்கிறான் விஷயத்தை சொல்லக்கூடிய விஷயத்தில் ரசூலாவை உட்படுத்தி அல்லாஹ் இந்த இடத்துல பேசுகிறான். எப்படி பேசுகிறா, அடியார்கள் வந்து என்னை பற்றி உங்கள்கிட்ட கேட்டா, அப்போ ரசூலாவை கண்ணியப்படுத்தக்கூடிய மேலே இந்த சொல்லப்படுது. கேட்டால் அல்லாஹ் அதுக்கு பதில் எப்படி சொல்கிறான்னு சொன்னால் ஃபைன்னி கரீப் என்று பதில் சொல்லுகின்றான். அப்போ எப்படி சொல்லியிருக்கணும், வளமையாக மற்ற இடத்துல எப்படி வருது அப்படின்னு சொன்னால், உங்களிடம் இதை பற்றி கேட்டால் நபியை நீங்கள் சொல்லுங்க, இது பதில் என்று வரும். உங்களிடம் பிறையை பற்றி கேட்டால் அப்போ குல், அப்போ யார் பதில் சொல்லணும் அந்த இடத்துல, நபி பதில் சொல்லணும் மக்களுக்கு. என்னெல்லாம் பண்ணுறாங்க சரியா. இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், ஃபைதா சஅலக இபாதி அன்னி, என்னை பற்றி எனது அடியான் உன்னிடம் கேட்டால் உங்களிடம் கேட்டால் நபியே நீங்கள் சொல்லுங்க அப்படி நம்ம எதிர்பார்த்துருக்கலாம். ஆனால் அல்லாஹ் என்ன செய்கிறா,
நபியை நீங்க சொல்லுங்க என்ற அந்த இடையில ஒரு ஆள் பேசக்கூடிய விஷயத்தை ரிமூவ் பண்ணிட்டு ஃபஇன்னி கரீப், நான் உங்களுக்கு நெருக்கமா இருக்கிறேன்னு டைரக்டா அடியாண்ட பேசுறாங்க. இப்ப ஏன் இந்த மாதிரி வார்த்தை பிரயோகம் என்று சொன்னால் அறிஞர்களை விளக்கம் சொல்றாங்க, அல்லாஹ் நெருக்கமா இருக்கிறான்ற விஷயத்தை அந்த வார்த்தையில ஸ்டைல்ல அல்லாஹ் காட்டுறான். அப்ப இதுல அல்லாஹ் ஒரு அடியானுக்கு நெருக்கமா இருக்கிறாங்கிற விஷயத்துல நபி கூட அல்லாஹ் நெருக்கமா இருக்கான்னு சொல்ல வேண்டிய அந்த ஒரு அவசியத்தை அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த வார்த்தை ஸ்டைல்லையே அந்த ஒரு நுணுக்கத்தை நமக்கு விளக்கப்படுத்துகிறான் என்ற மாதிரி சில தெளிவுகள் எல்லாம் அறிஞர்கள் நமக்கு விளக்கம் சொல்வதை பார்க்கிறோம். இப்ப அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுகிறான்னு சொன்னால், என்னை பற்றி எனது அடியான் கேட்டால் நான் நெருக்கமா இருக்கிறேன். எப்படி நெருக்கம்? உஜீபு தாவத்த தாயி இதா தான், என்னை அழைக்கக்கூடிய அழைப்பாளன் அவன் அழைக்கின்ற பொழுது அவனுக்கு பதிலளிப்பேன். இப்படி பாருங்க, இப்ப எப்படிப்பட்ட கேரண்டி? இப்ப யார் மிஸ்டேக் இப்ப அழைக்கிற, அதாவது இறைவன் பதில் கிடைக்கலன்னா இப்ப யார் பொறுப்பு? இப்ப இதுக்கு இறைவன் பதில் யார் பொறுப்பு? நம்ம தான் பொறுப்பு. ஏன்னா இறைவன் சொல்றான், நீ எப்ப கூப்பிட்டாலும் நான் பதில் தர ரெடின்னு. நீ எப்ப கூப்பிட்டாலும் நீ கூப்பிடும் போது பதில் தர நான் ரெடி. அப்ப நம்ம என்ன செய்யறோம்? இறைவன் கேட்கல கிடைக்கலன்ற மாதிரி தான் வருது. அப்ப இறைவன் கேட்டா அவன் என்ன செய்யறா, நீ கேளு நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி இல்லை. நீ எப்ப கேட்டாலும் கேட்கும் பொழுது கேட்கக்கூடியவனுடைய அழைப்புக்கு பதில் தருவதற்கு நான் தயார். அவ்வளவு நெருக்கமா இருக்கேன் சொல்லுங்க, அவ்வளவு நெருக்கமா இருக்கேன் சொல்லுங்கன்ற கூட வார்த்தை இல்லைங்க என்று இறைவன் நமக்கு சொல்லி தருகிறான். அப்ப இப்படி வானம் பூமி அண்ட சராசரங்கள் அனைத்தையும் படைத்த அந்த ரப்புல் ஆலமீன் நம்ம அழைச்சா பதில் சொல்ல எனி டைம் ரெடி. இது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அது ஒரு பெரிய விஷயம் தான். அப்படிப்பட்ட அந்த சூழல்ல உங்களுடைய துவா, நீங்க அழைக்கக்கூடிய அழைப்பு பதிலளிக்கப்பட வேண்டும் என்றால் பதிலளிக்கக்கூடிய தரத்துக்கு அதை கொண்டு போறதுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, இறைவனுடைய அந்த கட்டளையை, இறைவன் என்ன கட்டளையிட்டானோ அதை பின்பற்ற வேண்டும், அவனை ஈமான் கொள்ள வேண்டும். இப்படி நீங்க நடந்தீங்கன்னு சொன்னா அந்த பதிலளிக்கப்படும். அதே மாதிரி நீங்க ருஷ்த் என்று சொல்லக்கூடிய எது சரியான பாதை, எது கரெக்டான வழி என்பதை அடையக்கூடிய மக்களாக மாறுவீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இடத்துல சொல்வதை பார்க்கிறோம். இப்போ துவாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும், நிறைய ஹதீஸ்கள் இருப்பதை பார்க்குறோம். உதாரணமாக ஒரு ஹதீஸில் நபிகள் நாயகம் அவங்க சொல்லி தருகிறார்கள், ஆனால் இந்த தன்னி அப்தீபி, நான் ஒரு அடியான் என்னை பற்றி எப்படி எண்ணுகிறானோ அதே மாதிரி அவன்கிட்ட நடந்து கொள்வேன். அப்போ அல்லாஹ் நமக்கு எப்படியாவது வெற்றியை தந்துடுவான், எப்படி அல்லாஹ் கைவிட மாட்டான், இப்படி நம்ம நம்பிட்டோன்னு வைங்க, ஏதோ ஒரு வகையில் அல்லாஹ் எப்படியா காப்பாற்றிடுவான் நம்ம. அப்போ நம்ம என்ன மாதிரி நினச்சிடக்கூடாது, ஏதோ பிரச்சனை ஆகிட போகுது, அல்லாஹ் நமக்கு தரா விட்டுருவான், இந்த மாதிரி தவறாக என்ன செய்யக்கூடாது, நினைக்காம இருக்கணும். அப்போ அல்லாஹ் பற்றி எப்போவுமே எப்படியாவது அல்லாஹ் நம்மளை காப்பாற்றி கரை சேர்த்துருவான் என்று பாசிட்டிவாக நினைக்கிறது ஒரு நல்ல பண்பு என்பதை இந்த ஹதீஸில் உள்ள வார்த்தையில் புரிந்து கொள்கிறோம். இப்போ இதில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், வான மஅஹு இதா தக்கரணி, அவன் என்னை நினைவு கூறுகின்ற பொழுது நான் அவனோடு இருக்கிறேன். ஃபைன் தக்கரணி ஃபி நஃப்ஸிஹி தக்கர்துஹு ஃபி நஃப்ஸி, அவன் அவனுடைய உள்ளத்தில் என்னை பற்றி என்னன்னா நான் என்னுடைய உள்ளத்தில் அவனை பற்றி என்றேன். இன் தக்கரணி ஃபி மலஇன் தக்கர்துஹு ஃபி மலஇன் கைரின் மின்ஹும், அவன் ஒரு கூட்டத்தில் அல்லாஹ்வை பற்றி நினைவு கூர்ந்தால் அதை விட மிகச்சிறந்த ஒரு கூட்டத்தில் அவனை பற்றி நான் நினைவு கூறுவேன். வயின் தக்கர்ரப இலைய பிஷிபரின் தக்கர்ரப்து இலைஹி திரான், அவன் ஒரு ஜான் அளவுக்கு நெருங்கினா ஒரு முளை அளவுக்கு அவனை நெருங்குறேன். அதே மாதிரி ஒயின் தக்கர்ரப இலைய திரான் தக்கர்ரப்து இலைஹி பான், ஒரு முளை அளவுக்கு நெருங்கினா ஒரு கை அளவுக்கு நான் அவனை நெருங்குறேன் என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஒயின் அத்தானி எம்ஷி அத்தை துஹு ஹர்வலா, அவன் என்னை நோக்கி நடந்து வர முயற்சி செய்தால் அவனை நோக்கி நான் விரைந்து வருவேன் என்று அல்லாஹ் சொல்லி தருவாங்க. அப்போ எவ்வளவு அல்லாஹ் நம்ம அடியானை நெருங்குவதற்கு எவ்வளவு ஆர்வத்தோடு அல்லாஹ் ரெடியாக நிற்கிறான். நீ ஒரு ஸ்டெப் எடுத்து போய் நான் வந்துடுறேன், நீ நோக்கி நகர், என்னை நோக்கி நகர்ந்தால் நான் விரைந்து வருகிறேன் என்று இறைவன் சொல்வதை பார்க்கிறோம். அப்போ திருக்குர்ஆன் வசனத்தை நீங்கள் உண்மையிலேயே கொஞ்சம் டீப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால், அல்லாஹ் அவனை நோக்கி அழைக்கின்ற பொழுது, அல்லாஹ் நோக்கி இங்கே வாங்க அப்படின்னு அழைக்கிற போது திருக்குர்ஆன் வசனம்லாம் நீங்கள் பாருங்கள், வேகமாக வான்னு தான் அழைக்கப்படுது. இப்போ உதாரணமாக பாருங்கள், ஒஃபி தாலிக்க ஃபல்லியத்த நாஃபஸில் முத்த நாஃபிசோன், இந்த சொர்க்கம் மாறிப்பட்ட விஷயத்துக்கு போட்டி போடுவர்கள் போட்டி போடட்டும், வேகமாக போட்டி போட்டுட்டு வா. ஒசாபிக்கூன் அசாபிக்கூன், யார் முன்னேறி வருகிறார்களோ எல்லாத்தோட முந்தி வருகிறார்களோ முந்தி அடிச்சுட்டு வரணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், சாரியோ இலா மக்ஃபிரத்தும் மிர் ரப்பிக்கும், விரைந்து வாருங்கள் அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பின் பக்கமும் சொர்க்கத்தின் பக்கமும். இப்போ அழைப்பு எப்படி இருக்கு, விரைந்து வாருங்க. இதா நூதி லிஸ்ஸலாத்தி ஃபி யௌமில் ஜுமஅத்தி ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ், விரைந்து வாருங்கள். ஓகே, அப்போ அல்லாஹ் நம்மளை அழைக்கிறது எப்படி அழைக்கிறான், விரைந்து வாங்க விரைந்து வாங்கன்னு அழைக்கிறான். இப்போ நம்ம எப்படி போகிறோம் அதை யோசிக்கணும் நம்ம. அப்போ அதான் அல்லாஹ் என்ன நமக்கு பதில் சொல்றான்னு சொன்னால், விரைந்து வாருங்கள் அழைச்சாச்சு. அப்போ உண்மையில் நம்ம எப்படி போகணும், ஓடி போயிடணும். நம்ம
தானே, கரெக்ட் தானே? விரைந்து வாங்கன்னு சொன்னால் அதே வேகத்தில் ஓடி போயிடணும். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், சரி அழைச்சது இருக்கட்டும், நீ லேசாக ஸ்டெப் வச்சு வந்தால் கூட நான் ஓடி வந்துடுறேன் அப்படின்னு. பாருங்கள் எப்படி பாருங்க, அது எவ்வளோ ஒரு ஆழம் பாருங்கள். இப்போ நம்ம ஓடி அங்கே போகணும், அப்படி தான் அழைக்கப்படுது. ஆனால் அல்லாஹ் வந்து என்ன சொல்கிறான், இவ்வளோ அழைச்ச பிறகும் நீ ஒரு 4 ஸ்டெப் இந்த பக்கம் வந்தால் நான் வேகமாக வந்துடுறேன் அப்படின்னு. அப்போ அப்படி அல்லாஹ் ரப்பு தயாராக இருக்கான். அப்போ நம்ம என்ன செய்யணும், நம்ம எப்படி ஸ்டெப் எடுத்து வைக்கணும், நம்ம எப்படி இறைவனை நெருங்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அப்போ இறைவனை நெருங்குவதற்கு ரமதான் ஒரு பெரிய வாய்ப்பு. ஆகவே இந்த கருத்துக்களை எல்லாம் நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டிய கடமை இருக்கிறது. அதே போல் இறைவன்கிட்ட பிரார்த்தனை செய்கின்ற பொழுது அல்லாஹ் வந்து கட்டாயமாக தருவான் என்று நம்ம பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதனால தான் சில பிரார்த்தனை செய்கின்ற பொழுது நீ நாடுனா தா, நீ நாடுனா எனக்கு இதை கொடு அப்படி கேட்குறதில்ல, தா தந்தாகணும். அல்லாஹ் யாரும் கம்பல்சன் பண்ண முடியாது, ஆனால் அல்லாஹ் தந்தாகணும், அப்படி தான் நீங்கள் கேட்டாகணும். இந்த அளவுக்கு நிச்சயமாக அல்லாஹ் தருவான் என்ற நம்பிக்கையோடு கேட்க வேண்டும். நீ விரும்பினா தா. இதை உதாரணமாக பார்த்தீங்கன்னா, இதா தா அஹதுக்கும் ஃபல் யாசிம் அல் மஸ்அலத, யாராவது ஒருத்தங்க அல்லாஹ்விட்ட பிரார்த்தனை செய்தால் தானே இப்போ கேட்கக்கூடிய பிரார்த்தனையில் எப்படி தருவான் அப்படின்னு நம்புங்க. ஒலா யக்கூலன்ன, நீங்கள் சொல்லாதீங்க, அவர் ஒருவர் சொல்லாமல் இருக்கட்டும். அல்லாஹும இன்ஷிஅத ஃபஆத்தினி, நீ நாடுனா எனக்கு கொடுங்க. அல்லாஹ் நாடுனா தருவான். ஆனால் நம்ம என்ன செய்யறது இல்லை, நீ நாடுனா கூட, இல்லாட்டி நான் வேற எங்கேயும் பார்த்துக்கிட்ட மாதிரி ஒரு தப்பான ஃபீலிங்லாம் வந்துடக்கூடாது. யாரெல்லாம் கொடுத்தாகணும், நீ எனக்கு தந்தாகணும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடணும், மன்றாடி வாங்கிட வேண்டியதுதான். தந்துருவான்னு நம்பிடணும். இதுதான் கேட்குறதுக்குள்ள வழி. இப்போ அதனால இன்ஷா அல்லா அப்படின்றது யாரெல்லாம் நீ தாண்ட இடத்துல இல்லை. நம்ம ஒரு காரியத்தை செய்ய போகிறோம்னு சொன்னால் தான் என்னது இந்த இன்ஷா அல்லான்னு சொல்கிறது. ஆனால் அல்லாஹ் தரும்பொழுது நீ நாடினா தான் கேட்கறது இல்லை. ஆனால் அல்லாஹ் வந்து என்ன செய்ய முடியாது, அல்லாஹ் நாடினா தான் தருவான், அவனை யாரும் நிர்பந்திக்க முடியாது. ஆனால் அடியான் நம்ம என்ன செய்யணும், யாரெல்லாம் நீ தந்து தான் ஆகணும், எனக்கு வேற கதி கிடையாது, எப்படியும் தந்துடுவான். ஏன்னா அவனை விட்டால் நமக்கு என்ன இருக்குது, இப்படிங்கிற அந்த உணர்வு முன்னே நிற்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து இந்த ஹதீஸின் வாசகங்கள் நமக்கு தெளிவுபடுத்துவதை பார்க்குறோம். அதே மாதிரி இன்னொரு வசனம் உதாரணமாக ஃபஃபிர்ரு இலல்லா, அல்லாஹ்வை நோக்கி விரண்டோடுங்கள் அப்படின்னு ஒரு வாசகம் இருப்பதை பார்க்குறோம். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதனுடைய தஃப்சீரில் சொல்லப்படுகிறது, ஃபஃபிரு இலல்லாஹி மின் மாசியத்தி இலா தாஅத்திஹி, அல்லாஹ்வை நோக்கி விரண்டு ஓடுங்க. எப்படின்னு சொன்னால் அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதிலிருந்து விலகி அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதை நோக்கி விரைந்து ஓடுங்க. அதே மாதிரி ஒமின் குஃப்ரிஹி இலா ஷுக்ரிஹி, அல்லாஹ்வுடைய அருள் கொடைகளை நிராகரிப்பதிலிருந்து விரண்டு ஓடி அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியாருக்கு ஆக பாருங்க. ஒமின செய்யாத்தி இலல் ஹசனாத், பாவங்களிலிருந்து நன்மையின் பக்கம் நீங்கள் விரண்டு ஓடுங்க. அதே மாதிரி அல் ஃபிராரு மிம்மா யக்ரஹுல்லாஹு தாஹிரன் பாத்தினா, அல்லாஹ் எதை விரும்ப மாட்டானோ அதிலிருந்து அல்லாஹ் எதை விரும்புகிறானோ அதை நோக்கி விரண்டு போடுங்க. அதே மாதிரி ஃபிராரு மினல் ஜஹ்லி இலல் இல்ம், அறியாமையிலிருந்து அறிவை நோக்கி நீங்கள் போங்க. அதே மாதிரி நிராகரிப்பிலிருந்து ஈமானை நோக்கி நீங்கள் போங்க. இப்படி அந்த விரண்டு ஓடுவது என்றால் என்ன, அப்போ இறைவனை நெருங்கக்கூடிய அந்த கோணங்களில் இந்த பல பகுதிகளை வந்து இந்த வசனங்கள்லாம் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். அதே போல் இறுதியாக கடைசியான வசனம், அந்த வசனம் நீண்ட வசனம் தான், அதை முழுமையாக பார்க்கறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. அப்போ குறைஞ்சபட்சம் நீங்கள் என்ன செய்யணும், வீட்டில் போய் சூரா பக்ராவில் எந்த வசனத்துலேருந்து எந்த வசனம் வரைக்கும் பார்க்கணும், 183வது வசனம், அதான் ஸ்டார்டிங், அதிலிருந்து 187 வரைக்கும் பார்க்கணும். இப்போ 187வது வசனம் இப்போ நம்ம கடைசியாக படிக்கக்கூடிய வசனம். அதை குயிக்காக படித்து அந்த அர்த்தத்தை மட்டும் நம்ம சொல்லி விட்டுருவோம். அதுக்கப்புறம் என்ன செய்யுங்க, இன்ஷா அல்லாஹ் நீங்களும் போய் இந்த வசனத்தை படித்து இந்த ரமதானுடைய அடிப்படையில் இந்த வசனத்தையும் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிட்டா கூட நல்லது. ஏன்னா திரும்ப திரும்ப பயானில் இந்த வசனம் தான் வரும். அப்போ அதையும் என்ன செய்யலாம், நம்ம மனப்பாடமும் பண்ண முயற்சி செய்யலாம். நல்ல ஒரு விஷயம் தான் அது இன்ஷா அல்லாஹ். அப்போ அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த வசனத்தை சொல்லி காட்டுகின்றான், ஒஹில்ல லக்கும் லைலத்த சியாமி ரஃபது இலா நிசாயிக்கும் ஹுன்ன லிபாசுல்லக்கும் அன்தும் லிபாசுல்லஹுன்ன அலிம் அல்லாஹு அன்னக்கும் குந்தும் தஹ்தானூன அன்ஃபுசக்கும் ஃபதாப அலைக்கும் வ அஃபா அன்கும் ஃபல் ஆன பாஷிரு ஹுன்ன ஒபுதகு மா கதப் அல்லாஹு லக்கும் வ குலு வஷ்ரபு ஹத்தா யதபய்யன லக்குமுல் ஹைத்துல் அபியது மினல் ஹைத்துல் அஸ்வதி மினல் ஃபஜ்ர் சும்ம அத்திமு ஸியாம இலல் லைல் வலா துபாஷிரு ஹுன்ன வ அன்தும் ஆகிஃபுன ஃபில் மசாஜித் தில்க ஹுதூதுல்லாஹி ஃபலா தக்ரபூஹா கதாலிக யுபய்யினுல்லாஹு ஆயாத்திஹி லின்னாசி லஅல்லஹும் யத்தகூன். கடைசியில் எங்கே ஒன்று முடிஞ்சிருக்குது, தக்வாவில் ஒன்று முடிஞ்சிருச்சு. ஃபுல்லாக தக்வா ரிலேட்டடான செயல்பாடுகள் தான். அப்போ இந்த இடத்துல என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால், அதாவது ரமதானுடைய இரவுகளில் அவங்க மனைவிமாரோடு சேருவது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு முன்னாடி எப்படி சட்டம் இருந்தது, இந்த தஃப்சீர் ஆசிரியர்கள் சொல்லி தருகிறார்கள்.
இதுக்கு முன்னாடி உள்ள சட்டம், அந்த ரமலான் கடமையாக்கப்பட்ட அந்த நோன்பு கடமையாக்கப்பட்ட அந்த முதல் காலங்களில் நோன்பு துறக்கிறாரு. நோன்பு துறந்த பிறகு தூங்கிட்டா, யாராவது தூங்கிட்டாங்கன்னு சொன்னால் தூங்கி முழிச்ச பிறகு என்ன செய்ய முடியாது? சாப்பிட முடியாது, பருக முடியாது, இந்த உறவு கொள்ள முடியாது, எதுவுமே அனுமதி கிடையாது. அப்போ எப்படினாலும் என்ன செய்வோம்? எல்லாரும் என்ன செய்வாங்க? ஃபுல்லாக முடிச்சிருக்க முடியாதுல்ல, அப்போ தூங்கி எந்திரிப்பாங்க. அப்புறம் என்ன செய்யும்? அப்போ இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் வந்து அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், செய்ய முடியாமல். அப்போ சில பேர் வந்து இதை செய்வதற்கு ஆர்வப்பட்டிருப்பாங்க, சில பேர் தவறு இழைச்சிருப்பாங்க. இப்போ அதான் நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்களே என்ன செஞ்சிட்டீங்க? இது சம்பந்தமான விஷயங்களில் தவறு இழைச்சிருக்கிறீங்க. அதனால தான் அல்லாஹ் என்ன செய்கிறான்? உங்களுக்கு பாவத்தை மன்னித்து உங்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு லேசு பண்ணுவதன் மூலமாக எப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னால், ஃபல் ஆன பாஷிருஹுன்ன, இப்போ நீங்கள் என்ன செய்யுங்க? அவங்களோடு உங்களுடைய உறவு கொள்வது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஒபுத்தகு ம கத்தபல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களுக்கு எதை எழுதியிருக்கானோ அதை நீங்கள் தேடுங்க. இதை வந்து உதாரணமாக பெரும்பாலான தஃப்சீரில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அதன் மூலமாக நல்ல சாலிகான குழந்தை செல்வங்களை தேடுங்க என்ற கருத்து. இப்போ நம்ம இமாம் சாதி என்ன செய்கிறார்? அதோடு சேர்ந்து ரமதானுடைய இரவுக்கு சொன்னதுனால லைலத்துல் கத்ரையும் தேடுங்க அப்படின்னு சேர்த்து எழுதி வச்சிருக்காரு. கரெக்டாக? அது அவருடைய ஒரு எக்ஸ்பிளனேஷன். ரைட். அதே போல் வக்குலு வஷ்ரபு ஹத்தா யதபய்யன லக்குமுல் ஹைத்துல் அப்யது மினல் ஹைத்தில் அஸ்வதி மினல் ஃபஜ்ர். அப்போ இரவு முழுக்க நீங்கள் என்ன செய்யலாம்? உண்ணுங்கள், பருகுங்கள். எது வரைக்கும்? காலையில் உள்ள அந்த விடியல் ஃபஜ்ர் வரக்கூடிய ஃபஜ்ருடைய உதயம் வரைக்கும். அப்போ ஃபஜ்ரில் அந்த டான் சொல்லும்ல, ஃபஜ்ருடைய உதயத்திலிருந்து எது வரைக்கும்? அந்த இரவு ஸ்டார்டிங் வரைக்கும், அப்படின்னு சூரியன் மறைகிற வரைக்கும் நோன்பு பிடிக்கக்கூடியது என்பது கடமையாக இருக்கிறது என்ற கருத்து இதில் சொல்லப்படுது. இதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால், பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஏன் அனுமதித்தோம் அப்படின்னு சொல்வதுக்கு முன்னாடி, அந்தும் லிபாசுல் லஹுன்ன, அதாவது ஹுன்ன லிபாசுல் லக்கும் அந்தும் லிபாசுல் லஹுன்ன, அவர்கள் உங்களுக்கு ஆடைகளாக இருக்கிறார்கள், நீங்கள் அவங்களுக்கு ஆடையாக இருக்கிறீங்க என்று சொல்கிறான். இந்த வசனம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய மேரேஜ் இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் இந்த வசனத்தை நிறைய விளக்கம் சொல்லுவாங்க. அதனுடைய அர்த்தம் என்ன? அது நெருக்கத்தை காட்டுது, ஒருத்தங்களுடைய குற்றத்தை மறைக்கணும், ஒருத்தங்களை அலங்கரிக்கணும், இந்த மாதிரிப்பட்ட பல விளக்கங்கள் சொல்வதை பார்க்குறோம். அப்போ அல்லாஹ் வந்து ஒரு நளினமான ஆழமான கருத்தை வெளிப்படுத்தக்கூடிய நளினமான வார்த்தை பிரயோகத்தை கொண்டு அந்த கருத்தை வெளிப்படுத்துகிறான். அப்படின்ற அந்த கருத்தை பதிவு செய்யக்கூடிய ஸ்டைல் இதில் இருக்குது. அப்படிங்கிற மாதிரி பல கருத்துக்களை வந்து அறிஞர்கள் இதை சொல்வதை பார்க்குறோம். அப்போ இதில் இன்னொரு முக்கியமான ஒரு சின்ன ஒரு ஃபிக்கு, இன்ஷா அல்லாஹ் ஃபிக்கு சம்பந்தமான சில விஷயங்கள் பின்னாடி வரலாம். இதில் வந்து என்னன்னு சொன்னால், ஒருவர் அந்த நோன்பு பிடிக்கக்கூடிய டைமில் அந்த ஃபஜ்ர் வரக்கூடிய சமயத்தில் ஜுனுபாலியாக இருக்க முடியும். ஏனென்றால் அந்த விஷயத்தை அல்லாஹ் அனுமதிச்சதுனால இரவு முழுவதும் அனுமதி என்ற அடிப்படையில் அவர் குளித்து ரெடியாவதுக்கு முன்னாடி ஃபஜ்ர் வந்திருக்கலாம். அப்போ ஃபஜ்ருக்கு ஜுனுபாலியாக வந்தால் நோன்பு கூட தான் செய்யும், அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்போ இந்த ஒரு அடிப்படையும் இந்த வசனத்தினுடைய அர்த்தங்களை கருத்தை தெளிவுபடுத்துது அப்படின்னு பார்க்குறோம். அதனுடைய கடைசியில் பார்த்தீங்கன்னு சொன்னால், யார் ஏத்திகாஃபில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஏத்திகாஃப் இருக்கும் பொழுது உறவு கொள்ளக்கூடியது, சேருவது என்பது அனுமதி இல்லை என்ற கருத்தையும் இந்த ஹதீஸ் இந்த திருக்குரான் வசனம் சொல்கிறது. அப்புறம் அல்லாஹ் சொல்லி காட்டிங்கன்னா, இது அல்லாஹ்வுடைய வரம்புகளாகும், ஆகவே அந்த வரம்பு நெருங்காதீங்கன்னா அதை தாண்டி போகாதீங்க. இவ்வாறாக அல்லாஹ் தனது வசனங்களை தெளிவுபடுத்துகிறான். அதன் மூலம் அவர்கள் தக்வாவுடையவர்களாக ஆக வேண்டும். அப்போ இதுதான் மொத்தமாக அந்த செட்டு வசனம். அப்போ அந்த கடைசி இந்த வசனத்தை நம்ம பார்க்குறதுக்கு ரொம்ப டைம் இல்லை, இருந்தாலும் நம்ம குறிப்பாக ஷஹ்ர் ரமதான் அல்லது உன்சில ஃபீல் குரான் வசனத்தை கொஞ்சம் ஆழமாக பார்த்தோம். அதே மாதிரி ஒய்தா சாலக் ஐபாதி அன்னி ஃபைன்னி கரீப் என்ற வசனத்தை கொஞ்சம் ஆழமாக பார்த்தோம். அதெல்லாம் உண்மையிலேயே நல்ல ஆழமான கருத்துக்கள். குறிப்பாக ரமதான் மாதத்தில் நம்ம நல்ல தெளிவாக தெரிந்து வைத்து கொள்ள வேண்டிய அந்த கருத்துக்களுடைய வசனங்களாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமதான் மாதம் வந்து ஒரு கேடயம் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. கேடயம் என்று சொன்னால் அது வந்து நமக்கு நரகத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய கேடயம், அல்லது பாவங்களை செய்வதிலிருந்து பாதுகாக்கக்கூடிய கேடயம், இப்படி பல கருத்துக்கள் இருப்பதை பார்க்குறோம். அப்போ ஒரு அறிஞர் அந்த புத்தகத்தில் அறிமுகப்படுத்தும் போது சொல்லி காட்டுகிறார், கேடயம் நம்மளை பாதுகாக்கணும். கேடயம் நம்மளை பாதுகாக்கணும்னா கேடயம் ஒழுங்காக இருக்கிற மாதிரி கேடயத்தை நம்ம பாதுகாத்துக்கணும். கேடயம் பக்காவாக இருந்தால் தான் என்ன செய்யும்? அது தேவைப்படும்போது நம்மளை பாதுகாக்கும். கேடயம் ஓட்டையாக இருந்தால் என்ன நடக்கும்? பாதுகாக்கிற டைம் அது பாதுகாக்குது. ஏன்னா அதுவே எப்படி இருக்குது? ஓட்ட உடசலாக இருக்குது. அப்போ கேடயத்தை பக்காவாக பாதுகாக்குது எப்படின்னு சொன்னால், ரமலானில் இறைவன் நமக்கு சொன்ன அந்த கட்டளைகளை சரியாக பேணி, அதாவது அது ஒரு பசித்திருந்தான் தாயித்திருந்தான், ஆனால் இறை நெருக்கம் இல்லாமல் பசி பட்டினி என்பது தான் விளைவு என்று சொல்லக்கூடிய அந்த விளக்கங்கள்லாம் நம்ம பார்ப்போம். அந்த மாதிரிப்பட்ட முறையில் நோன்பு இல்லாமல் உண்மையிலே உளப்பூர்வமாக இறை நெருக்கத்தை கருத்தில் கொண்டு
முழுமையாக அல்லாஹ்வுக்காக என்று பிடிக்கக்கூடிய நோன்பாக அந்த நோன்பு இருக்கும் என்றால், அதே போல் நோன்பு மாதத்தோடு நமக்கு என்ன செய்யணும், சில நல்ல பண்பு வரணும், சில கெட்ட பண்பு போகணும். ஏன்னா நம்ம நிறைய கெட்ட பண்பு வச்சுருப்போம், நல்ல பண்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதை கொஞ்சம் கூட்ட முயற்சி பண்ணணும். கொஞ்சமாவது கெட்ட விஷயம் 1-2 குறைக்க முயற்சி பண்ணணும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிருந்தா என்னது எங்கேயோ போயிருப்போம். சரி, இருந்தாலும் இன்னும் நேரம் முடியலை, மௌத்து வரைக்கும் நமக்கு நேரம் இருக்குது. அது எப்போ மௌத்து வரும் தெரியாது. ஹைர், அது மறைவான ஒரு ரகசியமாக இருக்குது. ஆகவே நம்ம நோன்பை நமக்கு ஒரு பாதுகாப்பான கேடயமாக வரணும்னு சொன்னால் நம்ம சிறப்பான முறையில் அந்த நோன்பு நோக்கக்கூடிய ஒரு பக்குவத்தை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசிய கேட்ட விஷயங்களில் சிறப்பான விஷயங்களை விளங்கி பின்பற்றக்கூடிய நல்ல பண்பையும் பக்குவத்தையும் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக என்று பிரார்த்தித்து இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். அப்போ வீட்டில் போய் எந்த வசனம் பார்க்கணும்? பக்கரால 183லேருந்து 87 வரைக்கும் ஒரு படிச்சிருங்க. முடிஞ்சால் மனப்பாடம் பண்ணிடுங்க. மீனிங்கை தரவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த ரமலான் மாதம் தான் மனப்பாடம் பண்ண வசதி. இதை இன்ஷா அல்லாஹ் நானும் மனப்பாடம் பண்ண ட்ரை பண்ணுறேன். வாஹிதவன அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.